இனிமேலும் நடத்திடும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் வாழ்நாளெல்லாம் தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலம் நீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலம் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், சபை சேர்ந்து வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலம் நீரையா. முற்பிதாக்களாரா ஆபிரகாமின் தெய்வமே, கைகளை உயர்த்தி சுத்த தெய்வம் நீரே. கண்களை மூடி கைகளை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலம் நீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலம் கைகளை உயர்த்தி முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தி,
மதுரமாய் நீரூற்றை தந்து விட்டீர், மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர். மதுரமாய் நீரூற்றை தந்து விட்டீர், தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா, தாகமெல்லாம் சரபசதனா, ஓ ஜீவ தண்ணீர், தாகமெல்லாம் தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா, தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. ஒரு தடவை தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ சரபலசியா. ஓ தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடை கைகளை உயர்த்தி சபபரகதனமா கிதாக்களாராதித்த எங்கள் பரிசுத்த தலைமுறை தலைமுறையாய் எழுப்புதல் எழுப்புதல் தலைமுறை தலைமுறையாய் ரபலஹசியந்தர பிரௌடியா. முற்பிதாக்களாராதித்த ஆபிரகாமின் நாட்களில் நடந்த எழுப்புதல், ஈசாக்கின் காலத்தில் நடந்த எழுப்புதல், யாக்கோபின் காலத்தில் நடந்த எழுப்புதல், யோசேப்பின் நாட்களில் நடந்த எழுப்புதல் தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறதற்காய் உடரபா சந்தரதியா ரபபப ஷகதரபசியே முற்பிதாக்களாரா. நல்ல கைகளை அசைத்து பரிசுத்த தெய்வம் நீரே. ஒரு தடவை சொல்லுங்களேன், தலைமுறை தலைமுறையா முற்பிதாக்களாரா. நமக்கு சந்தோஷம், நாம் ஆராதிக்கிற தேவன் முற்பிதாக்களுடைய தேவன். ஓ தலை ஆபிரகாம் தொழுது கொண்ட அதே தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். ஈசாக்கு தொழுது கொண்ட அதே தெய்வத்தை நாம் தொழுது கொள்ளுகிறோம். முற்பிதாக்களாராதித்த பரிசுத்த தெய்வம். ஒரே ஒரு விஷயம், ஒரு வருஷத்துக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஜனங்கள் ஜீவனையும் கொடுக்க இன்னைக்கு துணியும் போது ராடிக்கலா எழும்புகிற குரூப்புகளுக்காக தங்கள் ஜீவனையும் பணைய வைக்க, ISIS தீவிரவாத அமைப்புகளுக்காக எத்தனையோ வெளிநாட்டில் இருக்கிற மருத்துவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தலைமுறை தலைமுறை தொழுது வழுகிற தேவனுக்காக ஒரு தலைமுறை தன் ஜீவனையும் பானபலியாய் ஊற்றிவிட கர்த்தர் அழைக்கிறார். இந்த இயேசுவை ஆராதிப்பதில் எங்களுக்கு கனம், எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஒரே ஒரு தடவை கைகளை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா முற்பிதாக்கள் இவருக்காக எதையும் செய்யலாம். உண்மையா சொல்லுங்க, தலைமுறை தலைமுறை தலைமுறையா ஆபிரகாமோடு இருந்த தெய்வமே, இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் ஏகோ. சொல்லுங்களே, இதுவரை எபினேசரே, இனிமே
நடத்தும் யெகோவாயிரே, நன்றியுடன் பாடிடுவோம் வாழ்நாளெல்லாம். சபை சேர்ந்து பாடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம் வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து வருகிற தெய்வத்தை நாமும் தொடர்ந்து ஆராதிக்க கிருபை தந்ததற்காய் நல்ல கைகளை தட்டி நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற தேவன், ஆபிரகாம் தொழுது கொண்ட அதே தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்னைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டுங்கள, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஜனமும் முடியாது, அடியனும் முடியாது, வார்த்தையும் முடியாது. அடியனை செல்வனுக்களாக மறைத்து நீர் வெளிப்படும், சபையோடு நீர் பேசிவிடும், எங்களை அடுத்த பரிமாணத்தில் நடத்தி செல்லும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்திற்காக, ஊழியத்திற்காக, அண்ணனுக்காய் இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய், மேடையில் இருக்கிற எல்லா தேவ மனுஷர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஒரு தகுதியும் இல்லாத, யோக்கியதை இல்லாத என்னையும் விலையேற பெற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நிறுத்தி அழகு பார்க்கிற, வேற யாரும் அழகு பார்க்க முடியாது அவரை தவிர. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த காலை வேளையிலும் தெய்வ சமூகத்தில் உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு வார்த்தை வெளிப்படும் போது அந்த வார்த்தைக்கு விலையேறப்பட்ட கனம் உண்டாகும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் சொன்ன வார்த்தை நான் அனுப்பினதை நிறைவேற்றாமல் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்புவது இல்லை என்று ஒரு வசனம் இருக்கிறது. அப்படியானால் ஒரு பிரசங்கத்தில் ஊடே வெளிப்படுகிற வார்த்தைகள் ஒருவேளை நமக்கு பிரசங்கமாய் தோன்றலாம், ஆனால் தேவ சபை, பரலோகம், அவன் ஹெவன்லி கவுன்சில் அதை விலையேற பெற்றதாய் பார்த்து கொண்டிருக்கும். காரணம், அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறாம மேல போறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அதனால நம்முடைய சபையில் வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி முடிகிற வரையிலும் நம்மை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே தான் எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி கொண்டிருக்க, இதோ பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு பாவமான யாவற்றை கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். தயவு செய்து தேவனுடைய வார்த்தையை உதாசீனமாய் எண்ணாதிருங்கள். நிச்சயமாய் இது நமக்குள் பலன் கொடுக்கும். கைகளை உயர்த்தி, கைகளை அசைத்து நல்ல கர்த்தருக்கு நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, ஆனால் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. இதைத்தான் கன்ஃபார்ம் பண்ணணுமே. ஆமென். அங்கிள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. அவர் God is the God of confirmation. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. நல்ல கைகளை அசைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நல்ல கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களே. இந்த தீமோத்தேயு என்கிற ஒரு புத்தகம் 2 நிருபங்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். இந்த தீமோத்தேயு புத்தகத்தை பாஸ்டரல் லெட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. இந்த புத்தகத்தை சாதாரணமான நிருபம் என்றால் லெட்டர்ஸ் என்ற அர்த்தம், எபிஸ்டல். பவுல் தூரத்தில் இருக்கும்போது
தன் கண்களுக்கு நேரே பார்க்க கூடாது சபை ஜனங்களுக்கு லெட்டரில் எழுதுவதுதான் இந்த புஸ்தகம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். இரண்டாவது தடவை அவன் இரண்டாவது தடவை அவன் தேவ சமூகத்தில் எழுப்புதலுக்காக புறப்பட்ட போது தீமோத்தேயுவுக்காக எபேசுவில் வைத்து எழுதின ஒரு நிருபம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதுகிறார். அதில் முதலாம் அதிகாரம் எதை உள்ளடக்கியதானால், நீங்கள் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் விலகி இருங்கள் என்று முதல் அதிகாரத்தை எழுதுகிற பவுல் இரண்டாவது அதிகாரத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். நான்காவது அதிகாரத்தில் படிக்கும் போது ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்தில் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் எழும்புவார்கள் என்றும், ஐந்தாவது அதிகாரத்தில் சபையை எப்படி நடத்த வேண்டும், குடும்பத்தை எப்படி விசாரிக்க வேண்டும் என்று எழுதின பவுல் ஆறாவது அதிகாரத்தை தேவ பக்திக்காக பிரித்து வைத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழிலாக்குகிறவர்கள், பண ஆசை எப்படிப்பட்டது என்பதை வேறு பிரித்து காட்டுகிற பவுல் 19ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:19. நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. சபை சேர்ந்து படிக்கலாம். நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த சபை பேசாது, இந்த சபை பேசும். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சேர்ந்து படிக்கலாம். சொல்லுங்க. நித்திய ஜீவனை, உங்க சத்தம் உங்க பைபிள் பார்த்து படிங்க. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமோத்தேயுவே, ஒருவேளை மாம்சத்திலே நான் உன்னை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்புகிறது. ஒருவேளை உன்னை பார்ப்பதற்கு முன்பதாக ஒருவேளை இந்த மண் கூடாரத்தை விட்டு என்னுடைய ஜீவன் போய்விடுமானால் நீ தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய விதத்தை நான் உனக்கு முன்னமே எழுதுகிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. நம்முடைய ஆண்டவர் சபையின் மேல் அக்கறை உள்ளவர். நம்முடைய தேவன் சபையை நேசிக்கிறவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். நீ தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய விதம் கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தர் அநேக விஷயங்களை ஆலோசனையாக சொல்லுவது உண்டு, சிலவற்றை கட்டளையாக சொல்லுவது உண்டு. ஆமென் சொல்லுங்களே. ஆலோசனையாய் சொல்லுகிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இது நம்மை சார்ந்த விஷயங்கள். ஆனால் பவுல் இதை தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இதை நீ அவர்களுக்கு கட்டளையிடு. இட்ஸ் a command. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்களேன். வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, வரும் காலத்திற்காக நாம் என்னத்தை சம்பாதித்து வைக்கிறோம். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. வரும் காலத்திற்காக. பக்கத்துல பார்த்து கேளுங்க. வரும் காலத்திற்காக என்னத்தை சம்பாதித்து வைக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, lay a good foundation for the future. lay a good foundation for the future. நாம் செய்கிற ஊழியம் எதற்கு தெரியுமா? வரும் காலத்திற்காக ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். கைகளை தட்டி நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பின்னாடி இருக்கிறவங்க வேற கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்களா? நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்களே. வரும் காலத்திற்காக நல்ல பொக்கிஷத்தை ஆதாரமாய் சேர்த்து வைக்கும்படி கட்டளையிடு. நீதிமொழிகளில் ஒரு நல்ல வசனம் இருக்கிறது. Foolish man spends everything, wise man saves for his future. புத்தியினன் எல்லாவற்றையும் செலவு பண்ணி போடுகிறான், ஞானி எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கிறான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஞானிகள் எதிர்காலத்திற்காக சேகரித்து வைக்கிறார்கள். கொஞ்சம் நல்ல கை உயர்த்துங்களேன். அரைக்கை, முக்காக்கை, குளக்கை எல்லாம் வேண்டாம். நல்ல கை உயர்த்தி சொல்லுங்களேன். ஞானி எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கிறார். கவனியுங்கள். ஓ சோம்பேறியே, எறும்பினிடத்தில் போய் கட்டுக்கொள். அது மழை காலத்தில் தனக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி வெயில் காலத்தில், கோடை காலத்தில் அது தானியங்களை சேகரித்து வைக்கிறது. ஒரு ஆளுக்கிட்ட 10,000 ரூபாய்
இருந்தாலும் அந்த 10,000 ரூபாயும் வேலவன் ஸ்டோர்ஸ்ல போய் செலவு பண்றதுக்கு நமக்கு தெரியும். நல்ல கவனிங்க, ஒரு 50 ரூபாய் மீதி இருக்கு, இந்த 50 ரூபாயை கொண்டு போனா பாவம் ஆயிருமேன்னு சொல்லி அந்த 50 ரூபாய்க்கு தேடி கண்டுபிடிச்சு கருவேப்பிலை கொத்தமல்லியாவது வாங்கிட்டு போயிருவோம் வீட்டுக்கு. நல்ல கவனிக்கணும், அந்த 50 ரூபாயை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த 50 ரூபாய்க்கு ஜிகர் தண்டாவது குடிச்சிட்டு போயிருவோம். குடிச்சிட்டு பாக்கெட்டை வெறுமையா வச்சுட்டு போனாதான் சிலருக்கு சமாதானம். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது ஃபேமிலி சண்டே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது ஃபேமிலி சண்டே. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1000 ரூபாயில 100 ரூபாய் கூட வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டி இருக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, புத்தியீனன் எல்லாவற்றையும் செலவு பண்ணி போடுகிறான், ஞானி எதிர்காலத்திற்காக சேகரித்து வைக்கிறான். கவனிங்கள், நான் பணத்தை மாத்திரம் பற்றி பேசவில்லை. ஒரு மனுஷன் பணத்தில் உண்மையாக இருந்தால் அவன் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறான் என்று அர்த்தம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே, நல்ல கை தட்டுங்களே, நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்களே. ஒரு மனுஷன் பண விஷயத்தில் சரியில்லை என்றால் அவன் எல்லா விஷயத்திலும் சரியில்லாதவன் என்று தான் அர்த்தம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அநீதி உள்ள உலக பொருளிலேயே உனக்கு உண்மை இல்லாவிட்டால் உன்னை நம்பி யார் மெய்ப்பொருளை தர முடியும்? கைகளை உயர்த்துங்களே. எந்த ஆவிக்குரிய மேன்மைக்கு முன்பதாக உலகத்தில் உண்மையாயிருப்போம். கைகளை தட்டி வர ஆமென் சொல்லுங்களே. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முன்பதாக, ஸ்பிரிச்சுவல் growthற்கு முன்பதாக தேவன் கொடுத்த அநீதியான உலக பொருளில் உண்மையாயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களே. சிலருக்கு கூட்டம் முடிகிற வரைக்கும் வேர்க்க மாட்டேங்குது, அந்த பான்ஸ் பவுடர் கோமா வருது. நமக்கு முகத்துல பவுடர் நிற்க மாட்டேங்குது, வேர்க்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. இப்படி சும்மாலாம் தட்டக்கூடாது, நல்ல வேர்க்கத்தக்க தட்டணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. கன்னியாகுமரி 12 மணி நேர ஜெபத்தில் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆமென். பிரேயர் மூவ்மெண்ட், மினிஸ்ட்ரி மூவ்மெண்ட், பிசிக்கல் மூவ்மெண்ட் இருக்கணும். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்களே. ஒரு முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் நம்மோடு இடைபட விரும்புகிறார். கைகளை உயர்த்துங்களே. வரும் காலத்திற்காக நீங்களும் நானும் நம்முடைய தலைமுறைக்கு எண்ணத்தை சேர்த்து வைக்கிறோம். நல்ல கவனிங்க, வரும் காலத்திற்காக நீங்களும் நானும் நம்முடைய தலைமுறைக்காக எண்ணத்தை சேர்த்து வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். God loves saving. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. ஆண்டவருக்கு சேர்த்து வைக்கிறது பிடிக்கும். Savings is the plan of God. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. 5 அப்பத்தை 2 மீன்களை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு மீதி துணிக்கைகளை தூக்கி போட்டுட்டு போங்கன்னு சொல்லல. 12 கூடை நிறைய மீதம் எடுக்க சொன்ன ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. செய்திக்கு முன்பதாக கவனிங்கள், சபைக்கு இது அவசியமானபடியினால நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு இங்கிலீஷ் தெரியும். ஆமென் சொல்லுங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஃப் யூ ஆர், என்ன பார்த்து இல்லைங்க, பக்கத்துல முகரைய பார்த்து சொல்லுங்க, இஃப் யூ ஆர் சஃபரிங் செக் யுவர் ஆஃபரிங். சொல்லுங்க, இஃப் யூ ஆர் சஃபரிங் செக் யுவர் ஆஃபரிங். அப்படின்னா என்ன? கஷ்டத்துல போறீங்கன்னா உங்க காணிக்கையை கொஞ்சம் சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆண்டவர் சொல்றார், என்னை சோதித்து பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஃப் யூ ஆர் டைட் செக் யுவர் டைட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஃப் யூ ஆர், சொல்லுங்க டைட். தூத்துக்குடியில வேற டைட்டிலா இருக்கு, அது சொல்லல. பக்கத்துல பார்த்து, இஃப் யூ ஆர் டைட் செக் யுவர் டைட். டைட்டா அந்த மாசம் ஓடுதுன்னா சரியா தசமபாகம் கொடுத்தோமான்னு பார்க்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் போது 100 ரூபாய் போடுறது ஈஸி. ஆனா 10,000 ரூபாய் கிடைக்கும் போது 1000 ரூபாய் போடுறது கஷ்டம். ஆமென் சொல்லுங்களேன். 50,000 ரூபாய் கிடைக்கும் போது 5000 ரூபாய் போடணுமா? 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் போது 10,000 ரூபாய் போடணுமா? 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் போது 1 லட்சம் ரூபாய் போடணுமா? மூணாவது பக்கத்துல பார்த்து, இஃப் God lift you up, don't rise your standard of living, rise your standard of giving. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது உங்க வாழ்க்கை தரத்தை கூட்டாதீங்க, கொடுக்கிற தரத்தை கூட்டணும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களே.
நல்லதான் கை தட்டுங்களேம்மா. சாலமன் பாப்பையா ஏதாவது ஒரு கதை, திண்டுக்கல் லியோனியர் கதை சொன்னா சிரிப்போம். கை வச்சு ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலருக்கெல்லாம் பொங்கல்ல அதான் பொங்கல்ல அதான் சாலமன் பாப்பையா லியோனி எல்லாம் பேசினா அவங்களுக்கு 32 பல்லு வெளியில வந்துடும், முளைச்சு வர்ற பல்லு வெளியில வந்துடும். ஆனா ஊழியக்காரன் சொன்னா சிரிப்பே வராது உங்களுக்கு. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சபை இதை கடைபிடிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஃப் யூ ஆர் சஃபரிங் செக் யுவர் ஆஃபரிங், இஃப் யூ ஆர் டைட் செக் யுவர் டைட், காட் ரைஸ் யூ அப். உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கை தரத்தை அல்ல, அதற்கு மாறாக கொடுக்கிற தரத்தை நாம உயர்த்தணும். நல்ல கையில தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப கவனிங்க கவனிங்க, கொடுக்கணும்னா பானையில இருந்தா தானே ஆப்பையில வரும், சட்டியில இருக்கிறதா ஆப்பையில வரும். அப்ப பவுல் சொல்லுகிறார், வரும் காலத்திற்காக நீ நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டுமானால் நீ இப்பொழுதே சேகரித்து வைக்கிறவனாய் மாற்றப்படணும். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஊக்கமா கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. வரும் காலத்திற்காக நல்ல கைகளை உயர்த்துங்களே. ஆண்டவரே, வரும் கால தலைமுறைகளுக்காக நாங்கள் வாங்குகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிற சபையாய் கர்த்தர் நம்முடைய சபையை, நம்முடைய ஊழியத்தை மாற்றப் போகிறதற்காக நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்களே. ஒரு வசனத்தை படிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 2 Kings chapter 4 verses 1 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4:1 இருந்து. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த, தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய புருஷன் இறந்து உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான். கவனிங்கள், வேதமே அழகாக சொல்லுகிறது, he was a prophet of God. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தீர்க்கதரிசி. இந்த உற்சாகமா சொல்லுங்க, தீர்க்கதரிசி. கை உயர்த்தி சொல்லுங்க, தீர்க்கதரிசி. மனைவி சாட்சி கொடுக்கிறாள், நீர் அறிந்திருக்கிறபடி என் புருஷன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன். God used him for prophecies. அவனை தீர்க்கதரிசனம் சொல்லுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, he was a God fearing man. அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். தேவனுக்கு பயந்து நடக்கிறவனானால் அவன் ஜெபித்திருக்க கூடும். ஆமென் சொல்லுங்களே. ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்பட்டு நடந்திருப்பான். ஆனால் சொல்லுகிறாள், என் புருஷன் தீர்க்கதரிசி, என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், ஆனால் கடன்காரன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனால் கடன்காரன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனா ஏற்றுக்கொள்ளணும். பக்கத்துல பார்த்து, ஆனா கடன்காரன். சொல்லுங்க, தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயப்படுகிறவன். சிலர் அசைய மாட்டேங்கிறீங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஆனா கடன்காரன். கவனியுங்கள், இந்த தீர்க்கதரிசி தன் நாட்களிலே நல்ல தீர்க்க தரிசனம் சொன்னான், உண்மை. கர்த்தருக்கு பயந்து நடந்தான், உண்மை. ஆனால் தன் பிள்ளைகளுக்கு இவன் என்னத்தை சேர்த்து வைத்து விட்டு போனான் தெரியுமா? கடனை சேர்த்து வைத்து விட்டு போனான். கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவன் இப்பொழுது என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக கொண்டு போகும்படி வருகிறார்கள், நான் இப்பொழுது என்ன செய்வேன் என்று எலிசாவினிடத்திலே தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து அழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற சபையாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வரும் காலத்திற்காக நம்ம தலைமுறைக்கு கடனை சேர்த்து வைத்து விடக்கூடாது. வரும் காலத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். கடன் வாங்கி துணி வேண்டாம். ஆமென் சொல்லுங்களே. கடன் வாங்கி சாப்பிட வேண்டாம், கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, வரும் காலத்திற்காக. எங்க அப்பா அம்மா இன்னைக்கு சொல்லுவாங்க, உங்களுக்காக நான் எதுவும் சேர்த்து வைக்கலப்பா, உங்களுக்காக நான் எதையும் வாங்கி தர முடியல, ஆனா ஒரே ஒரு காரியம் சொல்ல முடியும், உங்களுக்கு எதிர்காலத்தில் கடனை வைக்காம நான் வாழ்ந்திருக்கிறேன். எங்க தாய் தகப்பன் இன்றைக்கும் சொல்லுவார்கள். கைகளை தட்டி புரிஞ்சவங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், கைகளை தட்டுங்க பார்க்கலாம். வரும் காலத்திற்காக ஒரு முக்கியமான விஷயத்தை கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வரும் காலத்திற்காக எண்ணத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எண்ணத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் கடனை சம்பாதித்து வைக்கிறோம், அநேகர் பகையை சம்பாதித்து வைக்கிறோம். பகை அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனா அந்த அம்மா சொல்லி கொடுக்கும், உங்க பெரியம்மா அதிரசம் தான் வாங்காத. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியாது, நீங்க சுவிட்சர்லாந்துல இருக்கீங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பகையை வளர்க்காதீங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு எதுவும் தெரியாதுங்க. நம்ம சொல்லும், உங்க பெரியம்மா அச்சு முறுக்கு தந்தா வாங்காத, உங்க பெரியம்மா அதிரசம் தந்தா வாங்காத. அந்த சின்ன பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது, டயர் உருட்டிட்டு போகும். பெரியம்மா ஒரு அதிரசம் கொடுத்தோன்னே வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்? எங்க அம்மா வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நல்ல கவனிங்க, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு சண்டை, ஆனா தலைமுறைகளுக்குள்ள பகையை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்துங்க. வரும் காலத்திற்காக என் பிள்ளைகளுக்கு நான் கடனை சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது. ஜெபிங்க ஜெபிங்க. வரும் காலத்திற்காக என் பிள்ளைகளுக்காக பகையை சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது. வரும் காலத்துக்காக என் பிள்ளைகளுக்கு சாபத்தை சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது. தாவீது நாட்கள்ல யுத்தம் இருந்தது, அவன் கெபிகளிலும் மலைகளிலும் ஒளிந்து கொண்டிருந்தான். ஆனால் வரும் கால தலைமுறைக்காக பொன்னையும் வெள்ளியையும் சபதரித்து வைத்தார். வீடு கட்டுவதற்காக அல்ல, ஆலயம் கட்டுவதற்காக. கைகளை தட்டுக பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் 2019வது வருஷம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், வரும் காலத்திற்காக நீ என்னத்தை சம்பாதிக்கிறாய்? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். வரும் காலத்திற்காக என்னத்தை சம்பாதிக்கிறோம்? வரும் காலத்திற்காக என்னத்தை சம்பாதித்து வைக்கிறோம்? தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவன் உண்டோ என்று பார்வோன் யோசேப்பை புகழ்ந்ததுக்கு காரணமே என்ன தெரியுமா? 5ல் ஒரு பங்கை சேர்த்து வைக்க சொன்னதுக்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்காக அவன் அப்படி ஒரு வேர்டு சொல்லல. தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனை போல வேறே ஒருவன் உண்டோ? ஏன்னா அவன் சொன்ன ஆலோசனை 5ல் ஒரு பங்கை சேர்த்து வைக்கும்படி கட்டளையிடுவாராக, பத்திரப்படுத்தி வைப்பாராக என்று சொன்னான். என கருமையான தேவஜனமே, 7 வருஷம் பத்திரப்படுத்தி வைத்தார்கள். வரும் காலத்திற்காக நல்ல பொக்கிஷத்தை யோசேப்பு சேர்த்து வைத்தார். பஞ்ச காலம் வந்த போது தேசம் முழுவதற்கும் கொடுக்கிறவனாய் யோசேப்பை மாற்றினது போல 2019 கடன் வாங்குகிறதற்கல்ல, கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர். நல்ல கைகளை தட்டி உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சாபத்தில் ஒன்று வாங்குவது. வாங்குவது சாபம், கொடுப்பது ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி, இத்தனை வருஷம் ஜெபத்தை வாங்கினோம், இந்த வருஷத்திலிருந்து நாங்கள் ஜெபத்தை கொடுக்க போகிறோம். இத்தனை வருஷம் செய்திகளை வாங்கினோம், இனி வருகிற நாட்களிலே செய்திகளை கொடுக்க போகிறோம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இத்தனை வருஷம் வாங்கினோம், இனி கொடுக்கிறவர்களாய். நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த சாபத்தை கர்த்தர் உடைக்கட்டும். கைகளை தட்டுக பார்க்கலாம், கைகளை தட்டுக பார்க்கலாம். வரும் காலத்திற்காக நீங்களும் நானும் என்னத்தை ஆதாரமாக சேர்த்து வைத்திருக்கிறோம்? ஒரு நிமிஷம் கை உயர்த்தி கண்களை மூடி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. வரும் காலத்திற்காக எழுப்புதல் பிரசங்கம்னா முதல்ல எழுப்புதல் என் வீட்டில் வரணும். ஆமென் சொல்லுங்களே. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரணும். கை உயர்த்துங்களே ப்ளீஸ். ஆண்டவர் பாரப்படுத்த முகாந்திரம் இல்லாம ஆவியானவர் பேச மாட்டார். கைகளை உயர்த்துங்க. ப்ரொஜெக்டரை பார்க்காதீங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே, வரும் காலத்துக்காக என் பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன்? கடனை சம்பாதித்து வைத்திருக்கிறேனா? வறுமையை சம்பாதித்து வைத்திருக்கிறேனா? பகையை, விரோதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேனா? அல்லது தாவீதை போல சாலமோன் ஊழியம் செய்யும் தாவீதை போல நான் சிலதை சம்பாதித்து வைத்திருக்கிறேனா? யோசித்து பாருங்கள். யோசேப்பு கஷ்டப்பட்டபடியினால் மற்ற 11 கோத்திரங்களும் சந்தோஷப்பட முடிந்தது. கைகளை உயர்த்தி நீங்க ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாகவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வருஷத்திலிருந்து உங்கள் களஞ்சியங்களில் ஆகாரம் தங்கி இருக்க போகிறது. நீங்கள் கொடுக்கிறவர்களாய், வெறுமனே பணத்தை மாத்திரமல்ல, ஜெபத்தை, ஆவிக்குரிய நன்மைகளை, வெளிப்பாடுகளை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல அந்த வாஞ்சை, வைராக்கியம் இறங்கட்டும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். வரும் காலத்திற்காக என்னத்தை சம்பாதித்து வைக்கிறோம்? இது ஒருவேளை இங்க சாதாரணமா எடுக்கலாம். எலியா சுழல் காற்றினால அக்னியில எடுக்கப்பட்டார், எலிசா மேல சால்வை விழுந்துச்சு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்.
ஆனால் லைஃபோடு ஒத்து போகிற சில விஷயங்களை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். கைகளை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்களே. வரும் காலத்துக்காக என்ன சம்பாதிச்சு வைக்கிறோம் பிரதர்? வரும் காலத்துக்காக என்ன சம்பாதிச்சு வைக்கிறீங்க சகோதரி? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே தான் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொன்னார், வரும் காலத்திற்காக நல்ல பொக்கிஷத்தை ஆதாரமாய் சேர்த்து வைக்கும்படி கட்டளையிடு. கைகளை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்களே. சமயத்திற்கு ஏற்றார் போல் நாம் சீக்கிரமாய் தியானித்து முன்னேறி போக கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். முதலாவதாக வரும் காலத்திற்காக என்னத்தை சம்பாதிக்க வேண்டும்? வாசிக்கலாம் லூக்கா 16 அதிகாரம் 19 வசனம். கொஞ்சம் உற்சாகமா இருங்க. லூக்கா 16:19 வசனம். லூக்கா 16:19. ஐஸ்வரியமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அடுத்த லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவன். ஐஸ்வரியவனுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே, அவன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அடுத்த வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வரியவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். நல்ல கவனிங்க. ஐஸ்வரியவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஒரே பட்டணத்தில் 2 பேர் வாழுகிறதை பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மூலமாய் ஓமையாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவன் ஐஸ்வரியவான், மற்ற ஒருவன் தரித்திரன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. சத்தமா ஆமென் சொல்லுங்களே. ஐஸ்வரியவான் ஒருவன் தரித்திரன். ஐஸ்வரியவான் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான், உண்மை. அவனுக்கு நல்ல வஸ்திரம் இருந்தது, உண்மை. அவனுக்கு போதுமான அளவு ஆகாரம் இருந்தது. ஆகவே தான் அவன் மேஜையிலிருந்து விழுகிறதை சாப்பிடுவதற்கு இந்த தரித்திரன் ஆசையாயிருந்தான். 2 பேரும் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். 2 பேரும் இந்த பூமியிலே மரித்த போது ஒருவன் தேவதூதராலே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஒருவன் நரகத்தின் அக்கினியிலே தள்ளப்பட்டார். இது உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் லாசரு இந்த பூமியிலே வாழும்போது எதற்காக ஜீவித்தான்? ஐஸ்வரியவான் இந்த பூமியிலே வாழும்போது எதற்காக ஜீவித்தான்? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனம். 1 தீமோத்தேயு 4 அதனுடைய 8 வசனம். 1 தீமோத்தேயு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. ஆகையால் அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. கைகளை உயர்த்தி விட ஆமென் சொல்லுங்களே. என் கண்ணு தெரியுங்க. எல்லாரும் கை உயர்த்தணும். கை உயர்த்தி விட ஆமென் சொல்லுங்களே. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஐஸ்வரியவானே, நீ வஸ்திரம் உடுத்திருக்கிறாய், நல்லது. நீ நல்ல சாப்பிடுகிறாய், நல்லது. உனக்கு அன்றன்று கிடைக்க வேண்டிய ஆகாரங்கள் உனக்கு கிடைக்கிறது, நல்லது. நீ சரீர முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே சமயத்தில் லாசர் என்கிற தரித்திரன் தேவ பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியினால் அது இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஜீவனுக்கும் அவனுக்கு வாக்குத்தத்தம் உள்ளது. ஆகையால் அவனை தேவதூதர் கொண்டு போனார்கள். கைகளை தட்டி புரிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களே. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வரும் காலத்திற்காக தேவ பக்தியை சம்பாதித்து வையுங்கள். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்களே. இந்த பின்னாடி என்ன பண்றீங்கன்னே தெரியலையே, கை தட்டுங்களே. குடமனா சந்தன கடத நகசி. நல்ல கைகளை தட்டுகளே. தேவ பக்தியை வரும் காலத்திற்காக சம்பாதித்து வையுங்கள். கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்களே. ஓ ஐஸ்வரியவானே, நீ வஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாய், நீ சாப்பிடுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாய். ஆனால் லாசரு வாசல் படியிலே கிடந்தாலும் அவனுக்கு சரியான சாப்பாடு இல்லாவிட்டாலும் அவன் வரும் காலத்திற்காக நல்ல ஒரு அஸ்திவாரத்தை போட்டு வைத்து விட்டார். இந்த காலை சிலரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. புரிந்தவங்க கைகளை தட்டுங்க பார்க்கலாம்.
ஓ ரபா சுயாந்தனா. தேவ பக்தி என்று சொல்லப்படுவது ஜெபம், தேவ பக்தி என்று சொல்லப்படுவது வேத வாசிப்பு, தேவ பக்தி என்று சொல்லப்படுவது உபவாசம், தேவ பக்தி என்று சொல்லப்படுவது சபையினுடைய ஐக்கியம், தேவ பக்தி என்று சொல்லப்படுவது ஊழியம். இந்த 5 காரியத்தில் கவனம் செலுத்துகிறவர்களுக்கு இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய நித்திய ஜீவனுக்கும் அது வாக்குத்தத்தம் உள்ளது. கைகளை தட்டுகளே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க தேவ பக்தி. சத்தமாதான் சொல்லுங்களே தேவ பக்தி. தேவ பக்தி நீங்களும் நானும் நினைக்கிறது போல அல்ல. கவனிங்கள், நான் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த நாட்கள், ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களிலே தேவ சமூகத்தில் உபவாசித்த நாட்கள், யாரும் தெரியாத ஒரு சின்ன 4 சுவருக்குள் முடங்கி கிடந்து காலேஜில் லீவு விடும்போது கேண்டீன் முதல் கொண்டு பூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா வார்டனு கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டுட்டு 3 நாள் 4 நாள் பொங்கல் ஹாலிடேஸ்ல ரூமுக்குள்ள ஹாஸ்டல்ல ஒரு சத்தம் இருக்காது. என் அறை கதவை பூட்டி 1 லிட்டர் பாட்டில் தண்ணீரோடு பல நாட்கள் உபவாசித்த நாட்கள் உண்டு. கர்த்தருக்குள்ள சாட்சியா சொல்றேன், என் தேவ பக்தி ஒரு நாள் வீணா போல. கை தட்டி ஆமென் சொல்லுங்களே. ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. கைகளை தட்டுகளே. உன் உபவாசம் வீணாய் போகாது. என்ன யாருக்கும் தெரியாதுங்க, என்ன யாருக்கும் தெரியாது, என்ன யாருக்கும் தெரியாது. 4 சுவருக்குள், இந்த 4 சுவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் தெரியும். அந்த 4 சுவர்களுக்குள் என்னுடைய தேவ பக்தியை நான் தேவனோடு காண்பித்துக் கொண்டிருந்தேன். லாசருவை போல வாசல் படியில கிடந்து கிடக்கிற ஒரு அனுபவம். சம்பிரமமாய் வாழ எனக்கு தெரியாது, சம்பிரமமாய் வாழ முடியாது. ஆனாலும் ஒரு சத்தியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். தேவ பக்தியானது என்னுடைய ஜெபம் இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஜீவனுக்கும். அப்போஸ்தல அக்னி ஐக்கியமே, நாம் ஜெபிக்கிற ஜெபம் 2019க்கு மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஜீவனுக்கும் அது வாக்குத்தத்தம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஊடாமாசியா ஆர்த்தா லகாசியா. வாலிப பிள்ளைங்க கைகளை தட்டுங்க. வாலிப பிள்ளைகளை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ஜெபம் வீண் போகாது. ஊடாபரகதனா ரிபா லகாசியா ஆர்த்தானா ப்ரௌடி. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். வேடிக்கை பார்க்காதீங்க பிரதர், கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டுங்க. தேவ பக்திக்கு வல்லமை உண்டு. நான் பைபிள்ல படிச்சுட்டு சொல்லல, ஐ அம் நாட் a பைபிள் ஸ்காலர், அனுபவத்தில் கற்றுக்கொண்டதை சொல்றேன். ஆமென் சொல்லுங்களே. தேவ பக்தி. லாசருவே, நீ வரும் காலத்திற்காக இப்போதைக்கு நீ ஒன்னும் சம்பாதிக்கல. லாசருவே, இப்போதைக்கு உனக்கு ஒண்ணுமில்லை. you are nothing, you are null. நீ ஒன்றுமில்லாதவன். நாய்கள் உன் பருக்களை நக்குகிற அளவிற்கு நீ போக்கத்தவன். ஆனாலும் லாசரு சொல்லுவார், வரும் காலத்திற்காக நான் தேவ பக்தியை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். கைகளை தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுகிறது, கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட ஜெபிக்கிறவனும் தானம் தர்மம் பண்ணுகிறவனாயிருந்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க ப்ளீஸ், கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் சபைகளோடு சொல்ல விரும்புகிறேன். அந்த பட்டணத்தில் எத்தனையோ முழு நேர ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அந்த பட்டணத்தில் எத்தனையோ ரைட் ரெவரன்ஸ் இருந்தார்கள். ஆனா கொர்நேலியு வீட்டு கதவை ஒரு தேவதூதன் தட்டி என்ன சொன்னான் தெரியுமா? கொர்நேலியுவே, உன் வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் நடத்தணும். ஓ கொர்நேலியு நினைச்சிருக்கலாம், நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி, நான் உலக பிரகாரமான வேலை செய்கிறவன், எத்தனையோ முழு நேர ஊழியக்காரர்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்களே, என்ன தேடி வந்து இதை தர வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபிக்கிறவனை தான் பரலோகம் நம்பும். கைகளை தட்டுகளே. ஜெபிக்காதவன் எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக தேவ பிள்ளையாக இருந்தாலும், கவனிங்க, ஜெபிக்காதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை நம்ப மாட்டார். ஜெபிக்கிற கொர்நேலியுவே, உன்னை பரலோகம் நம்பும். நீ வீட்டுக்குட்ட நடத்த நீ சொல்றதுக்கு காரணம், ஜெபிக்கிறவனை பரலோகம் நம்பும். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். மற்ற ஊழியங்களுக்கு, மற்ற திருச்சபைகளுக்கு கொடுக்காத தரிசனங்களை, தெய்வீக திட்டத்தை நம்ம ஊழியத்துக்கு தந்ததற்கு ஒரே ஒரு காரணம், ஜெபிக்கிற சபையை பரலோகம் நம்பும். நடுவில் இருக்கிறவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். நீங்க சும்மா இருக்க கூடாது. ஜெபிக்காத ஒருவனையும் கர்த்தர் நம்ப மாட்டார்.
அல்ல கைகளை தட்டுகளே. உயிரை கொடுத்து தான் பேசுறோங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கைகளை தட்டி சொல்லுங்க, ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் நம்புவா. ஜெபிக்கிறவனுக்கு அனுபவம் தேவையில்லை, ஜெபிக்கிறவனுக்கு வயசு முக்கியம் இல்ல, ஜெபிக்கிறவனுக்கு அழகு முக்கியம் இல்ல. ஜெபிக்கிறவன் ஒருவனை கர்த்தர் கண்டால் அவரை நம்பி விடுவா. இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து சவால் விட்டு சொல்ல முடியும், நீ ஜெபிக்கிற தங்கச்சியா இருந்தா மற்றவர்கள் வாசல் கதவை தட்டாத தூதன் உன் கதவை தட்டி உன் கைகளிலே சிலரை கையளிக்க ஆண்டவராயத்த. வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், சீக்கிரமா வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் அதனுடைய 10ஆம் அதிகாரம், அதனுடைய 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிக்கலாம். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. 9ஆம் வசனம் படிக்கலாம் பாஸ்டர். 9ஆம் வசனம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் நல்ல கவனிங்க. 9ஆம் மணி வேளையிலே ஜெபிக்கிற கொர்நேலியுவை 6ஆம் மணி நேரம் ஜெபிக்கிற பேதுருவோடு கர்த்தர் இணைக்கிறார். ஜெபிக்கிறவனோடு இணைந்தால் புறஜாதி மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிற நீங்கள் ஜெபிக்கிறவனோடு கை கோர்க்கணும். ஆமென் சொல்லுங்களே. 9ஆம் மணி நேரத்தில் ஜெபிக்கிற கொர்நேலியு 6ஆம் மணி நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பேதுருவோடு கை கோர்க்க தொடங்கினார். ஜெபிக்கிறவனோடு இருந்தால் ஜெபத்தினுடைய வல்லமை, ஜெபத்தினுடைய அபிஷேகம் பட்டணம் விட்டு பட்டணம் தொடுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபிக்கிற சகோதரியோடு கை கோர்த்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கிற சகோதரனோடு கை கோர்த்துக் கொள்ளுங்கள். கைகள் அசைத்து ஆமென் சொல்லுங்களே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், சீக்கிரமா படிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். கவனிங்க. தமஸ்கு பட்டணத்திலே பவுலை சந்தித்த ஆண்டவர் இப்ப பவுலை சந்தித்து விட்டார். சவுல் என்கிற வாலிபன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ சித்தம் தெரியணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. எங்க போனாலும் தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் என்னன்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி தருவார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவ சித்தம் என்னன்னு ஆண்டவர் சொல்லி தருவார். பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். உடனே ஆண்டவர் ஒன்னும் சொல்லிரல, சொல்றாரு நீ நேர் தெருவுக்கு கடந்து பண்ணி நீ பட்டணத்துக்குள்ள கடந்து போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும். தேவ சித்தம் என்னன்னு வீட்டுல இருந்தா கேட்க முடியாது, சபைக்குள்ள வரணும். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. தேவ சித்தம் இன்னது என்பதை அறிய வேண்டுமானால் நீங்கள் வர வேண்டிய இடத்திற்கு வரணும். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. இதற்கு இடையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பவுலுக்கு கண்ணு தெரியாம போகுது. அவனை கையிலாக கொடுத்து தூக்கி விடுறாங்க. இதுதான் ஆமென் சொல்லுங்களே. ஆனா நீ பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும். இவன் பட்டணத்திற்குள்ளே போனான். இவன் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. வாசிக்கலாம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தேர்வுக்கு போய். அப்பொழுது கர்த்தர் அனனியாவை பார்த்து நீ நேர்த்தெரு என்னும் தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுகிறான். அப்படியானா 6ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நீங்க ஒருமித்து வச்சு பாருங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். 11ஆம் வசனம் நீ ஜெபிப்பதுதான் தேவனுடைய சித்தம். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களே. கொஞ்சம் புரிஞ்சவங்க நல்ல கை தட்டுங்க, ஆமென் சொல்லுங்களே. சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஆண்டவர் சொல்றார் நீ ஜெபம் பண்ணுவதுதான் தேவ சித்தம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன செய்ய, நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. நான் குதர்க்கமான ஒரு உபதேசத்தை பேசவில்லை, மாறுபாடான ஒரு உபதேசத்தை பேசவில்லை. என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஆண்டவர் சொன்னா நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். பட்டணத்துக்குள்ள போனா அனனியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு நேர் தெருவுக்கு போ. அங்கே தர்சு பட்டணத்தானாகிய ஒரு மனுஷனுடைய வீட்டிலே, யூதா என்கிறவனுடைய வீட்டிலே சவுல் என்கிறவன் ஜெபிக்கிறவனுடைய அட்ரஸ்
அட்ரஸ் ஆண்டவருக்கு தெரியும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிக்கிறவனுடைய தெரு ஆண்டவருக்கு தெரியும். நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இந்த பகல் சிலரை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பிரசங்கிக்கிறவனை கூட ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியாமல் போகிறான். அற்புதம் செய்கிறவனை, அந்நிய பாஷை பேசுகிறவனை, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனை கூட ஆண்டவர் அறியேன் என்று சொல்லலாம். ஆனால் ஜெபிக்கிறவனை பரலோகம் தெரியாது என்று சொல்லவே முடியாது. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அதனால அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தினுடைய அட்ரஸ் ஆண்டவருக்கு நல்ல தெரியும். கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலர்கிட்ட சொல்லி அனுப்ப போகிறார், நீ தர்சு பட்டணத்தான் ஆகிய யூதா என்கிறவனுடைய வீட்டிற்கு போ, அவன் தெரு நேர் தெரு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். உடாபா ஷரபா. வாலிப தங்கச்சி, ஜெபம் பண்ணுவதுதான் தேவ சித்தம். வாலிப சகோதரா, ஜெபம் பண்ணுவதுதான் தேவ சித்தம். என் அன்பு தகப்பனே, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? ஜெபிப்பதே தேவனுடைய சித்தம். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். கொர்நேலியு ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ஜெபிக்கிறவனை நம்பி கர்த்தர் எதையும் செய்வார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது, 9ஆம் மணி வேளையில ஜெபிக்கிறவனை 6ஆம் மணி வேளையில ஜெபிக்கிறவனோடு இணைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிக்கிறவங்க கூட இருந்தாதான் பிரேயர் வளரும். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபிக்காதவங்க கூட இருக்காதீங்க. ஜெபிக்காதவங்களை நேசிக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஜெபிக்கிறவர்களோடு இருங்கள். 1 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள், 2 மணி நேரம் ஜெபிக்கிறவர்களோடு கை கோர்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபம் வளரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். சத்தியமாய் கர்த்தருக்குள்ளே என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன், எழுப்புதலில் நானும் ஒரு பங்கான பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை நானும் அனுபவிக்கிறேன். கைகளை தட்டுகளே. be a partaker, be a partaker. கைகளை தட்டுகளே. உடாபா ரகதன மசியாதனா. இப்ப கவனிங்க. பேதுரு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது. அந்த துப்பட்டியிலே பலவிதமான பட்சிகளும் பறவைகளும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை அடித்து புசி. அப்ப பேதுரு சொல்லுகிறார், தீட்டானதை நான் சாப்பிட மாட்டேன். ஆண்டவர்கிட்டயே சண்டை போடுறார், ஆண்டவர்கிட்டயே போராடுறார். சாப்பிட மாட்டேன், நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மல்யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பேதுரு. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 10:29. 10:29. ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நீங்கள் என்னை எதிர்பேசாமல் வந்தேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்ன போது கேட்க மனசு இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் பேசும்போது கேட்க மனசு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அடிச்சு பிசி, நான் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டுன்னு சொல்லாத. அவனுக்கு கேட்கறதுக்கு மனசே இல்ல. ஆனா ஒரு கொர்நேலியு ஜெப அபிஷேகத்தோடு 2 பேர் அனுப்பி, என் ஆண்டவனை கூப்பிடுறான், இவனுக்கு பேச முடியல. ஜெபிக்கிறவனை எதிர்க்க ஒரு சக்தியால முடியாது. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். 2019 நமக்கு பலனே ஜெபம்தான். கைகளை தட்டுங்க. ஜெபிக்கிறவங்களை எதிர்த்து ஒரு ஆள் பேச முடியாது. ஜெபிக்கிறவன் பேதுரு சொல்றாரு, என்னால எதிர் பேச முடியல, கூப்பிட்ட உடனே எதிர் பேச முடியல. காரணம், ஜெபிக்கிறவனுக்கு முன்னாடி என்னால பேச முடியாது. கைகளை தட்டுங்க. சகோதரி, நீ ஜெபிக்கிற சகோதரியாக இருந்தா உன் புருஷன் உனக்கு எதிர பேச முடியாது. சகோதரா, நீ ஜெபிக்கிற மகனாக இருந்தா உன் வீட்டுல உனக்கு எதிர்க்கிறவன் ஒருவனும் இல்லை. கைகளை தட்டுங்க. இந்த பகல் சிலருக்கு அப்படிப்பட்ட கிருபை வரட்டும். உங்க வேலை ஸ்தலத்துல சிலர் உங்களுக்கு எதிர்த்து பேசுறாங்கன்னா ஜெபம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். அதானே சத்தியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உங்க குடும்பத்துல உங்க மனைவி உங்களை எதிர்த்து பேசுறாங்கன்னா ஜெபம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சம்பளம் குறைஞ்சிருச்சுன்னு அல்ல பைபிள் சொன்னது, ஜெபம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் உங்களை எதிர்த்து பேசுகிறார்களானால் ஜெபம் குறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. 2016ஆம் வருஷம் ஒரு சகோதரி என்னை திட்டுவதற்காக நான் இருந்த வீட்டிற்கு என்னை தேடி வந்தார்கள். என்னை திட்டுவதற்காக வந்தார்கள். ஆனால் எனக்கு முன்பதாக சோஃபா செட்டில் வந்து இருந்த போது அவர்களால் பேச முடியவில்லை. தாரை தாரையாய் அழுதார்கள். அதற்கு பிறகு சொன்ன அவர் சாட்சி, உங்களுக்கு முன்பதாக என்னால எதிர் பேச முடியல. காரணம், ஜெபிக்கிறவனுக்கு முன்பதாக ஒருவனும் எதிர் பேசக்கூடாத வாக்கையும் ஆவியையும். நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம்.
நல்ல கைகளை தட்டுகளை. இயேசுவின் நாமத்தில் வரமாட்டேன்னு சொன்னவங்க, தீட்டுன்னு சொன்னவங்க இந்த சபைக்கு வரப்போகிறார்கள். இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். வரமாட்டேன், இந்த சபைக்கு வரமாட்டேன், இவங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன் என்று சொன்ன அநேக பேதுருக்கள் ஓடி வரப்போகிறார்கள். அழைப்பை என்னால தட்ட முடியாது. ஓ ரபாசியா, ஜெபிக்கிறவனை எதிர்க்க கூடாதபடி ஒரு அபிஷேகம். கைகளை தட்டுங்களே. ஊடாமா சிலர் சும்மா இருக்கிறத பார்க்க எனக்கு முடியல. நல்ல கைகளை தட்டுங்க. ஜெபிக்கிற உன்னை ஒரு சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது. ஓ ரபா, ஒரு வல்லமாய், ஒரு வல்லமாய். ஊடாபா சல்தரா. வேடிக்கை பார்க்காதீங்க. விடுதலை நடக்கிறது, விடுதலை நடக்கிறது. நல்ல கை தட்டுங்க. சில நிமிஷம் ஜெபிக்கிற உங்களை ஒரு மனுஷனும் எதிர்க்க முடியாது. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. கொர்நேலியுவே, நீ போக வேண்டாம். உன்கிட்ட இருக்கிற 2 பேர் போனா போதும். உன் ஜெபம் பேதுருவின் வாயை கட்டும். கைகளை தட்டுகளை. 2019 நம்ம சபை பார்க்க போகிறது. தீட்டுன்னு சொன்ன இடத்துல வந்து தங்கி இருக்க போகிறார்கள். கைகளை தட்டுகளை. தீட்டுன்னு சொன்ன இடம் அவமானம், கள்ள உபதேசம், கள்ள அக்கினி சொன்ன இடத்துல வந்து சிலர் கால் மிதிக்க போகிறார்கள். கைகளை தட்டுங்க. விடுதலை நடக்கிறது. உன் வீட்டுக்குள்ள சிலர் வருவாங்க. உன் வீட்டை மிதிக்க மாட்டேன்னு சொன்னவங்க, உன்னை அற்பமாய் எண்ணினவர்கள், நீ குறைந்த ஜாதி என்று சொன்னவர்கள் உன் வீட்டு கதவை சும்மா கை தட்ட கூடாது. ஆவியில நிறைந்து விஷயம் கேஸ்ட் ப்ராப்ளம். ஆமென் சொல்லுங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேஸ்ட் ப்ராப்ளம். இவர் யூதன். யாரு? பேதுரு. யாரு? யூதன். புறஜாதியா வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டா ஆண்டவர் பார்த்தாரு, நான் ஒண்ணு பண்றேன், ஒருத்தனை ஜெபிக்க வச்சுட்டா உன் வாய் கட்டப்பட்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. நான் தாழ்த்தி சொல்றேன், வேற எந்த பண வசதி படைச்சவங்களை கூட எதிர்த்துடலாம், ஆனா ஜெபிக்கிறவனை ஒரு மனுஷன் எதிர்த்து வர முடியும். நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்களே. ஆடி கார்ல இறங்கி வந்து BMW இறங்கி வருகிறவர்களை கூட எதிர்க்க முடியும். ஆனா சைக்கிள்ல ஜெபித்து வருகிறவன ஒரு வல்லமையும் சம்தராதியா இந்த சபையில அப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தி வெளிப்பட போகிறது. நல்ல கைகளை தட்டுக பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டுக. இந்த நாட்களுக்கு பிறகு உனக்கு ஒருவரும் எதிர் பேச முடியாது. நீ சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்னாடி வர போறாங்க. நல்ல கைகளை தட்டுகளை. நல்ல கைகளை தட்டுகளை. சில சகோதரிகள் மேல அந்த அபிஷேகம். இந்த பிரசங்கத்தோட நான் செத்து போயிட்டாலும் பரவாயில்லை, ஆனா ஜெபிக்கிற ஒரு தலைமுறை எழும்பட்டும். கைகளை தட்டுக, கைகளை தட்டுக. ஜெபிக்கிற உனக்கு முன்பதாக ஒரு ஆயுதமும் வாய்க்காது, வாய்க்காது. கைகளை உயர்த்துறாமே சொல்லுங்களே. கைகளை உயர்த்துக்களை. ஜெபிக்கிறவனை கர்த்தர் நம்புவார். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எங்க வீட்டுல என்ன யாருக்குமே பிடிக்காது, ஜெபிக்காத உங்களை யாருக்கும் பிடிக்காது. பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க ஜெபிக்காம, பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க ஜெபிக்காம சாம்பார் வச்சா உப்பு அதிகமாயிரும். சீரியஸா சொல்றேன். கை உயர்த்தி சொல்லுங்களேன். ஜெபிக்காம பேசுற வார்த்தை எல்லாம் பிரச்சனைக்குரிய வார்த்தைகள். ஜெபிக்காமல் ஓட்டுற வண்டி எல்லாம் பஞ்சர். ஜெபிக்காமல் செய்கிற காரியங்கள் எல்லாம் அன்றைக்கு வெறுமை. ஆனால் ஜெபிக்கிறவன் புறப்பட்டால் வரக்கூடாதவனும் வாய் பேசாமல் வருவான். சத்தியம் புரிஞ்சவங்க கைகளை தட்டி. ஒரு அபிஷேகம் பலிபீடத்திலிருந்து புறப்படுகிறது. நாவியில உணர்கிறேன். நல்ல கைகளை தட்டுகளை. நல்ல கைகளை தட்டுகளை. ஜெபிக்கிறவனை நம்பி இந்த 2019 அநேகரை நம்பி புதிய பிசினஸ்களை கர்த்தர் தருவார். ஏன்னா ஜெபிக்கிற உன்னை நம்பாம வேற யாரு அவரை நம்ப முடியும்? கைகளை தட்டுக. உன்னை நம்புவார், உன்னை நம்புவார். கைகளை தட்டுக. சிலர் மேல அந்த கிருபை, அந்த கிருபை. ஜெபிக்கிறவனை நம்பி புது புது ப்ராஜெக்டுகள் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 12 மணி நேர ஜெபம் 300 தாலுகா இது ஆரம்பமே. இனிதான் பெரிய பெரிய திட்டங்கள் இந்த சபையில் கை மாற்றப்பட போகிறது. ஏனென்றால் ஜெபிக்கிறது தான் நம்முடைய குவாலிஃபிகேஷன். கைகளை தட்டி. கொர்நேலியுவே, என்னால வேற யாரையும் நம்ப முடியாது.
கைவத்துராமன் சொல்லுங்களே. ஜெபிக்கிறவனை கர்த்தர் நம்புவார். ஜெபிக்கிறவனோடு இணைப்பார். ஜெபிக்கிறவனை எதிர்க்க முடியாது. கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்களே. பேதுருவே யோசிச்சிருப்பாரு, இவனை போன்னு சொல்லிடலாம்னு நினைச்சோம், நாக்கே வரமாட்டேங்குது. வராது. ஜெபிக்கிறவனுக்கு எதிரே நாக்க கூட துருத்த முடியாது. தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஜெபிக்கிறவனுக்கு எதிரே கவனிங்க, சண்டை போடணும்னு உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்து சண்டை போடுவதை விட்டு சமாதானம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஜெபம் ஜெபம். தேவ பக்தி இந்த ஜீவனுக்கு மாத்திரம் அல்ல. வாலிப தம்பிமார் கைகளை தட்டுக. வாலிப தங்கச்சிமார், ஜெபிக்கிற உனக்கு முன்பதாக பாவம் செய்கிறவன் நிற்க முடியாது. சொல்லுங்க வருங்காலத்திற்காக, சொல்லுங்க வருங்காலத்திற்காக தேவ பக்தியை சம்பாதிச்சு வைக்கணும். லாசருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானுடைய வாசல் படியிலே படுத்து கிடந்தான். அவனை மதிப்பதற்கு யாரும் இல்லை, அவனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு நாள் அதே லாசருவை ஆபிரகாம் மடியிலே கர்த்தர் உயர்த்தினார். நான் சொல்லட்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவனுடைய லெவல் இந்த வருஷம் மாற போகிறது. தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் தூக்கி நிறுத்த போகிறார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். ஜெபிக்கிற ஒரு சகோதரி இருப்பீங்கடா, ஜெபிக்கிற ஒரு பிரதர் இருப்பீங்கடா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை லாசருவை போல நாயை விட கேவலமா பார்த்த சிலர் உன்னை நோக்கி பார்க்க போகிறார்கள். எனக்கு தெரியுங்க, I know that pain. ஆரம்ப காலத்தில் ஊழியம் செய்யும் போது சில வீடுகளுக்கு போகும்போது என் காது கேட்க சொல்லியிருக்காங்க, பிரதர் ஜெபம் பண்ணிட்டு சீக்கிரம் போயிருங்க, சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, அவர் எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வராராம். கவனிங்க, சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் வர்றாரா, 5 நிமிஷத்துல ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. 500 ரூபாய் காணிக்க தந்து அனுப்புனாங்க. கவனிங்க, ஜெபிக்கிறவர்களுக்கு மரியாதை இல்லை, சம்பிரமமாய் வாழுகிற லாசருக்களுக்கு தன்னைக்கு மரியாதை, அவங்களுக்கு தன்னைக்கு மரியாதை. ஆனா கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன், வாசல் படியில நாய் உன் பருக்களை நக்குவதற்கு ஏதாய் கிடந்த லாசருவே, உன்னுடைய தேவ பக்தி ஒரு நாள் வீணாய் போகாது. நீ கண்ணீர் விட்ட ஜெபம் இந்த வருஷம் உங்களை உயர்த்ததான் போகிறது. நான் சொல்றேன், இந்த ஐஸ்வர்யவான் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான் தெரியுமா? ஆபிரகாம் கிட்ட லாசருவனுடைய கையல்ல, விரல் நுனியில தண்ணீரை தொட்டு என் நாக்கில வைக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஜெபிக்கிறவனுடைய வேல்யூ இப்படித்தான் உயர போகிறது, இப்படித்தான் உயர போகிறது. தூத்துக்குடியில கூட்டமா வச்ச போது ஒருத்தனும் வரல. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல இது பெரிய கான்ஃபரன்ஸா உருவெடுக்கும் போது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கிற நாட்கள் வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். கைகளை தட்டுங்க. லாசருவே, லாசருவே, நீ உயர்த்தப்பட போகிறார். அக்கினி, அக்கினி சிலர் மேல அபிஷேகம். ரபபப ரதனமா, உன்னை நாயை விட கேவலமாய் பார்த்தவர்கள். வாசல் படியில கடந்தவன் தான், வீட்டை தேடி வந்து ஜெபம் பண்ணவன் தான். அன்னைக்கு அவனுக்குரிய வேலை உனக்கு தெரியல. ஆனா இப்ப கேட்கிறா, அவன் விரல் நுனியாதே மேல படட்டும். போட்டுல மீன் இல்லாத வரைக்கும் பேதுருவை மதிக்கவே இல்லை. மீன் வந்த பிறகு, அபிஷேகம் வந்த பிறகு, தேவ பக்தி பலன் செய்ய ஆரம்பித்த பிறகு சொல்றாங்க, அட்லீஸ்ட் உங்க நிழலாவது படட்டும், நிழலாவது படட்டும். தூத்துக்குடி பட்டணத்துல அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தினுடைய காற்றாவது ஒரு லைவ் ஸ்ட்ரீமாவது நாங்க பார்க்க கிருபை தாங்கன்னு கேட்கக்கூடிய நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லும் போது எத்தனை பேர் நல்ல கைகள். இன்னைக்கு அதே ஃபேமிலி எனக்கு ஃபோன் பண்றாங்க, எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க பிரதர், ஃபாஸ்டிங் பிரேயர் ஒன்று வச்சிருக்கிறோம், வாங்க பிரதர். பெரிய கோடீஸ்வரங்க. நான் சொல்றேன், டைம் இல்லையே, ஊழியத்தில் ஓடிட்டு இருக்கோமே, ஜெபம் பண்ணிக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களே. நான் சொல்றேங்க, தேவ பக்தி உள்ள லாசரு ஒரு நாளும் தரையில கிடக்கிறதும் இல்லை, ஐஸ்வர்யவான் மேஜையில் இருப்பதும் இல்லை. காலம் மாறுகிறது, காலம் மாறுகிறது.
நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். ஓ ரபா லகத ரபா. சகோதரி, உன் குடும்பத்துல உன்னை லாசருவை போல ஒடுக்கின சிலர் உன் கைய மேல படாதா என்று கேட்கிற நாட்கள் வரும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நான் சொல்லும் போதே ஒரு விடுதலை உணர்கிறேன். அநேகருடைய ஆவி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கிற உன்னை பரியாசம் பண்ணின சிலர் உன்னை பார்த்து சொல்ல போறாங்க, என் வீட்டுல வந்து ஜெபி. அர்த்தனா பிரௌடியாதலகசியாதன பிரௌடதலகடதனகசி. ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கு மனதுண்டானாலும் கூடாதபடிக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவிலே பெரும் பிளம்பு உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. கைகளை உயர்த்துங்களே. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. பக்கத்துல என்ன பயன்படுத்திக்கோங்க. உங்களை பார்த்து சொல்லுங்க, என்ன பயன்படுத்திக்கோங்க. சீக்கிரம் என் லெவல் மாறப்போகுது. சொல்லுங்க. உன் வாசல் படியில கிடக்கும் போதே பயன்படுத்திக்கோங்க. உங்க கிராமத்துக்கு ஊழியத்துக்கு வர்றவங்களை இப்பவே பயன்படுத்திக்கோங்க. அவங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த போகிறா. நல்ல கைகளை தட்டுங்களே. அடுத்த கட்டத்திற்கு செலவை உயர்த்த போகிறா. அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. கைகளை தட்டுங்களே. இது சத்தியம். கைகளை தட்டுங்களே. தேவ பக்தி உள்ளவனை உயர்த்துகிற வருஷம். நல்ல கைகளை தட்டுங்க. உங்க வாசல் படியில லாசரு கிடக்கும் போது இவன் மதிக்கல. ஆமென் சொல்லுங்களே. இங்க கிடந்தான். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா ஆமென் சொல்லுங்களே. இங்க கிடந்தான், வாசல் படியில கிடந்தான். இவன் டெய்லி வெளியில வரும்போதெல்லாம் இவனை பார்த்திருப்பான். அன்னைக்கெல்லாம் அவனை மதிக்கல. உயர்த்தப்பட்ட பிறகு கவனிங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் தூத்துக்குடி வந்துட்டேன். ஆனா என்ன யாருக்கும் தெரியாது. மில்லர்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல பாவம் சின்ன பிள்ளை போல நிற்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என்ன யாருக்கும் கண்ணு தெரியல. நல்லா கவனிக்கணும். நான் சொல்லுகிறேன், தேவ பக்தி உள்ளவனை உயர்த்துகிற ஒரு வருஷம் வரும்போது ஒரு மனுஷனும் அதை இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ பக்தி இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இனி வருகிற ஜீவனுக்கும். நல்ல கைத்தட்டுங்களே. நீங்களும் நானும் ஜெபிக்கக்கூடிய ஜெபம். நல்ல கைகளை தட்டுகளை. ஒரு விடுதலை வெளிப்படட்டும். சொல்லுங்க, மனதுண்டானாலும். சொல்லுங்க, மனதுண்டானாலும் கூடாதபடிக்கு ஒரு காலம் வரும். பகற்காலம் உள்ள மட்டுமே அனுப்பினருடைய கிரியைகளை நான் செய்கிறேன். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. ஒரு ராக்காலம் வருகிறது. அடுத்த வருஷம் குழந்தை வளர்ந்த பிறகு ஊழியம் செய்யறேன்னு சொல்லுவீங்க. அடுத்து எல்கேஜி முடிக்கட்டும்னு சொல்லுவீங்க. அடுத்து யூகேஜி போகட்டும்னு சொல்லுவீங்க. அடுத்து 10th முடிக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம் முடிக்கட்டும்னு சொல்லுவீங்க. சாகர வரைக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், வாய்ப்பை தரும்போது நீ பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இது எழுப்புதலின் காலம். This is the time of revival. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். சீக்கிரம் வாசிங்க. மார்க் 14:7. சீக்கிரம். மார்க் 14:7. மார்க் 14 அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க் 14:7. ரிபலஹசி அந்த பிரௌடியாத லகடத நகசி. வாசிக்கலாம். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். ஒரு ஸ்திரீ நலதம் என்கிற உத்தம தைலம் வெள்ளைக்கல் பரணி எடுத்துக்கொண்டு இயேசுவினுடைய சிரசின் மேலே ஊற்றுகிறாள். இதை கேட்ட சீஷர்கள் முறுமுறுத்தார்கள். இதை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. 12 மணி நேரம் ஜெபத்தை நடத்தும் போது சிலர் சொல்லலாம், இதை வேறு காரியத்திற்கு பயன்படுத்தலாமே. கர்த்தர் சொல்லுகிறார், இவள் என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறார். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. தேவ சித்தம் செய்ததை சீசர்கள் சொல்றாங்க, 300 பணத்துக்கு இதை விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்திருக்கலாமே. ஆண்டவர் சொல்ற, அவளை தொந்தரவு செய்யாதீர்கள், அவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். உடனே இயேசு சொல்லுகிறார், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருப்பார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் உதவி செய்யலாம். நான் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? தரித்திரர் என்று சொல்லப்படுவது பிச்சைக்காரர்களை மட்டும், தர்மம் எடுக்கிறவர்களை மட்டும் சொல்லவில்லை. உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, உங்கள் சொந்தக்காரர்கள், உங்கள் சுக பந்துக்கள் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம், நன்மை செய்யலாம். ஆனா நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன். 10 ரூபாய்க்கு தோசை மாவு வாங்கினா எப்ப வேணாலும் தோசை சுடலாம். நல்லா கவனிக்கணும். 10 ரூபாய்க்கு ஒரு காரியத்தை, துணி துவைக்கிறதுக்கு ஊர்வசி சோப்பு இருந்துச்சுன்னா 12 மணிக்கு துணி துவைக்கலாம். ஆண்டவர் அதை தான் சொல்றார். உங்களுக்கு மனது உண்டாகும் போது துணி துவைக்கலாம், மனம் உண்டாகும் போது சாப்பிடலாம். ஆனா ஜெபம் மாத்திரம் நான் வரும்போது செய்யணும். கைகளை தட்டி புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களே.
நல்ல கவனிங்க. உங்க இஷ்டத்துக்கு ஏன் இஷ்டத்துக்கு ஜெபிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தர் பைபிளை தூக்கிட்டு போய் நாளைக்கு 50 அதிகாரம் படிச்சு முடிச்சிருவேன்னு சொன்னா படிச்சு முடிக்கவே முடியாது. unless God allows. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை பைபிள் படிக்க வச்சா நாம பைபிள் படிக்க முடியும். கர்த்தர் நம்மை ஜெபிக்க உந்தினா நம்மால் ஜெபிக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தரித்திரர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போது நன்மை செய்யலாம். போத்தீஸ் எப்பொழுதும் திறந்திருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் செவ்வாய்க்கிழமை போய் துணி எடுத்து கொடுக்கலாம். ஆனால் ஜெபிக்கிற நேரம் ஜெபித்து விடணும். ஆண்டவர் வருகிற நேரம் ஆண்டவரோடு கூட சமயம் செலவழித்து விடணும். கைகள் அசைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. சபையில கூட்டங்கள் நடக்கிற நேரம் ஜெபிக்க வந்துடணும். சபையில சுவிசேஷ ஊழியங்கள் வைத்திருக்கிற நேரம் வந்துடணும். கைகளை உயர்த்தி விட ஆமென் சொல்லுங்களே. கவனிங்க, இது உங்களுக்கு புரிகிறது போல பேசணும்னா பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. அங்கே 5 மண்டபங்கள் இருந்தது. ஆமென் சொல்லுங்களே. அந்த 5 வியாதி உடையவர்கள் இருந்தார்கள். ஆனால் கவனிங்கள், அந்த பெதஸ்தா குளம் பூட்டப்பட்டிருந்தது என்று பைபிள்ல சொல்லல. ஆமென் சொல்லுங்களே. சத்தமா ஆமென் சொல்லுங்களே. அல்லது பெதஸ்தா குளத்துல இன்ன ஜாதியான் தான் இறங்கணும்னு அங்க தடை போடவும் இல்லை. பெதஸ்தா குளத்துல இறங்கணும்னா பணம் கொடுக்கணும்னு எழுதி போடல. யார் வேணாலும் பெதஸ்தா குளத்துல இறங்கலாம். ஆனா வியாதியஸ்தர்கள் குறையவே இல்லை. வியாதியஸ்தர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தான் இருந்தார்கள். 38 வருஷம் சீனியர் ஒருத்தர் அங்க இருக்கிறார். ஏன் பெதஸ்தா குளத்துல தண்ணி வற்றி போகல. பெதஸ்தா குளத்துல கேட் போடல. பெதஸ்தா குளத்துல செக்யூரிட்டி இல்ல. பெதஸ்தா குளத்துல டைமிங் போடப்படல. அப்ப ஏங்க வியாதியஸ்தர்கள் சுகமாகவில்லைன்னா அர்த்தம் எப்போதாகிலும் ஒரு தடவை ஒரு தேவதூதன் வந்து குளத்தை கலக்கி விடுவான். கலக்கும் போது எவன் முந்தி இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனானாலும் சுகமாவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? குளத்துல சும்மா இறங்கினா ஒண்ணும் நடக்காது. கலக்கி விடும்போது இறங்கணும். கலக்கி விடும்போது இறங்கணும். சும்மா ஜெபிச்சா ஒண்ணும் நடக்காது. கலக்கி விடுகிற நேரம் ஜெபிக்கணும். நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாட்கள் நம்முடைய ஜெபங்கள் பிரயோஜனப்படாமல் போனதற்கு காரணம் சும்மா ஜெபிச்சோம், சும்மா ஆராதிச்சோம், சும்மா பைபிள் படிச்சோம். இனி நம்முடைய ஜெபம் சாதாரணமா இருக்க கூடாது. கலக்கி விடும்போது இறங்கணும். கைகளை தட்டுகளை. 2019 கர்த்தர் கலக்கி விட போகிறார். கலக்கி விட போகிறார். இதுல இறங்குகிற எல்லாரையும் கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போறார். சுவாசிக்கிறவங்க கைகளை தட்டுக்க பார்க்கலாம். இவ்வளவு நாட்கள் சும்மா பெதஸ்தா குளத்துக்குள்ள இறங்கினது போதும். இவ்வளவு நாட்கள் சும்மா ஆராதிச்சது போதும். இவ்வளவு நாட்கள் சும்மா பைபிள் படிச்சது போதும். கொலைக்கு விடும்போது இறங்கணும். கைகளை உயர்த்துற ஆமென் சொல்லுங்களே. கைகளை உயர்த்துற ஆமென் சொல்லுங்களே. சும்மா ஜெபிக்காதீங்க. நான் நண்பர்கள் கூட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜெபிக்கிற ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு வரும்போது நான் புரிஞ்சுப்பேன், ஆண்டவர் கலக்க தொடங்கிட்டார். உடனே அறை கதவுகளை பூட்டி கொண்டு பிரேயர்ல இருந்த போது தான் மகிமையான வெளிப்பாடுகளை கர்த்தர் எனக்கு தருவார். இனி நம்முடைய ஜெபத்திற்கு உடனுக்கு உடன் பதில் கிடைக்க வேண்டுமானால் கலக்கி விடும்போது இறங்கணும். இவ்வளவு நாட்கள் சும்மா குளத்துல இறங்கினது போதும். இவ்வளவு நாட்கள் சும்மா பாட்டு பாடினது போதும். கலக்கி விடும்போது இறங்குகிற ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுத்து வருகிறார். கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. கலக்கின இனி கிராமங்களுக்குள்ள நாங்க சும்மா போக மாட்டோம். கலக்கி விடும்போது இறங்க போகிறோம். கூட்ட விடுதலைகள், கூட்ட சுகம், கூட்ட பேய் பிடிப்பு ஓட போகிறது. கைகளை தட்டி நல்ல 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 கலக்கி விடுகிறார். கலக்கி விடுகிறார். கலக்கி விடுகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் வரும்போது என்னை விட்டுட்டு நீ தரித்திரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. கைகளை உயர்த்துங்களே. சொல்லுங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சீக்கிரம் சொல்லுங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தரித்திரர் எப்போதும் கண்ணை மூடி ஜெபிங்க. தரித்திரர் எப்போதும் உங்க கூட இருப்பாங்க. உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் அவங்களை பிரியப்படுத்திக்கலாம். நான் எப்போதும் உங்களோடு இருறேன். ஆண்டவர் இருக்கும்போது நீங்க கூட இருந்துருங்க. ஆண்டவர் வரும்போது நீதிபதி இல்லாத கோர்ட்டில் வழக்காடுவது விருதா. நீதிபதி இருக்கும்போது உன் மனுக்களை என்னிடத்தில் கொண்டு வா. அநேக தேவ பிள்ளைகள் அவர் இருக்கும்போது மறுதலித்து விட்டு ஓடுகிறோம். கைகளை சச்சுர ஆமென் சொல்லுங்களே. தேவ பக்தியை வரும் காலத்திற்காக சம்பாதிச்சு வையுங்கள். கைகளை உயர்த்துற ஆமென் சொல்லுங்களே. இரண்டாவதாக சீக்கிரமா வாசிங்க. இரண்டாவதாக நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்ராயிம் மலை தேசத்தனாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே,
அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அதை கேட்க என் காதுகள் கேட்க சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது. அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். இல்ல கவனிங்க, வீட்டுல 1100 வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு. காணாம போன உடனே இந்த அம்மா வெளியில வந்துட்டாங்க. விளங்குவாளா, உருப்பிடுவாளா, நல்லா இருப்பாளா, நெஞ்ச தடவி ஒரு அரை டன் மண் எடுத்து 4 பேருக்கு மேல தூசி நல்லா இருப்பாளா சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மகன் வந்து சொல்றாங்க, மம்மி 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 நான் தான் திருடனேன். பக்கத்துல பா சொல்லுங்க, கள்ளன் வீட்டுக்குள்ள இருக்கான். சொல்ல மாட்டீங்க நீங்க, சொல்லுங்க கள்ளன், சொல்லுங்க கள்ளன், சொல்லுங்க திருடன் வீட்டுக்குள்ள. பக்கத்துல பா சொல்லுங்க, திருடன் பிரச்சனை வீட்டுக்குள்ள. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். 1100 வெள்ளிக்காசு காணாம போன உடனே வெளியில வந்து இந்த அம்மா சபிக்கிறாங்க, சாபம் கொடுக்கிறார்கள். ஒரு விஷயம் தொலைந்தவுடன், ஒரு விஷயம் காணாமல் போனவுடன், ஒரு விஷயம் இழந்து போய்விட்டவுடன் வாய் பேசுகிறவர்களாய் அல்ல, தேடுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. ஒரு விஷயம் தொலைந்து போனவுடன் நல்ல கவனிக்கணும். சிலர் மைண்டில் சிலரை செட் பண்ணி வச்சிருப்போம். ஏதாவது காணாம போன உடனே 2 பேரை சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போட்டுருவோம். அவங்க ஊர்லயே இருக்க மாட்டாங்க, நல்லா கவனிக்கணும். ஆனால் அவங்க பேரை சொல்லி சண்டை போட்டுருவோம். இவன் வந்து சொல்றான், மம்மி நான் தான் 1100 வெள்ளிக்காசு எடுத்தேன்னு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்றாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கவனிங்க, அப்ப அடுத்தவன் பிள்ளைன்னா சாபம், ஓம் பிள்ளைன்னா ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல பழகுகிற ஒரு தலைமுறை கர்த்தருக்கு தேவை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க, 1100 வெள்ளிக்காசு காணாமல் போனவுடன் இந்த தாயார் தேடுவதை விட்டுவிட்டு சபிக்க தொடங்குகிறார்கள். என கருமையான தேவஜனமே, சபிப்பதற்கு அழைக்கப்படவில்லை, ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே உங்கள் வாயினால் சபிக்கப்பட்ட சாபங்களை இன்றைக்கு கர்த்தர் நிர்மூலப்படுத்த விரும்புகிறார். நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாயினால் உங்கள் பிள்ளைகளை சபித்த சாபங்கள், உங்கள் வாயினால் உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை சபித்த சாபங்களை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. கைகளை தட்டி மன்னிப்பு கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் என்னையும் அறியாமல் என் பிள்ளைகளை சபித்த பாவங்களை மன்னியும். வேதம் சொல்லுகிறது, நோவா நிர்வாணமாய் கிடந்தார். நோவா நிர்வாணமாய் கிடந்த போது அதை பார்த்த கானானுக்கு தகப்பனாகிய காம் அதை பார்த்தான். பார்த்து வயலில் இருக்கிற தன் சகோதரிடத்தில் போய் சொன்னான், நோவா காமை சபித்தார். சபித்தது அவனோடு நின்று விடவில்லை. அந்த காமனுடைய வம்சத்திலே தான் கூஷ் என்கிறவன் பிறந்தான். அந்த கூஷுடைய வம்சத்திலே தான் நிம்ரோத் என்கிறவன் பிறந்தான். அந்த நிம்ரோத் தான் முதலாவது பாபேலை கட்டினான். அவன் தான் சூரிய கடவுள் என்று அழைக்கப்பட்டான். அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரிய வேட்டைக்காரனாக இருந்தான். இந்த நிம்ரோத் மாயவித்தைக்காரன், மந்திரவாதம் செய்கிறதில் விசேஷித்த கிருபை பெற்றவன், பிளாக் மேஜிஷியன். இவனை நம்பி ஒரு கூட்டம் அவனை பின்தொடர்ந்தார்கள். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவனுடைய மந்திரவாதங்கள் எல்லாம் செயலற்று போகும்போது அவனை ஜனங்கள் எல்லாரும் துண்டு துண்டாக வெட்டி ஜனங்களுக்கு முன்பதாக போட்டார்கள். பாபிலோன் தி கிரேட், பாபிலோன் தி நவ் அண்ட் தென் பாபிலோன் என்ற புத்தகத்தில் இதனுடைய சரித்திரம் அடங்கி இருக்கிறது. இந்த நிம்ரோத்தினுடைய சரீரத்தை துண்டு துண்டாய் கிழித்து போட்டார்கள். அப்பொழுது இஸ்தார் என்கிற அவளுடைய மனைவி அந்த சரீரத்தை கூட்டி இணைத்த போது அவனுக்குள் ஜீவன் வந்தது. ஆனால் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை அவன் இழந்து போன போது மனைவியானவள் அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு சூரிய பிரகாசம் அவளுடைய கர்ப்பத்தில் அடித்ததாகவும், அப்பொழுது பிரகாசத்தினால் பிறந்த ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு தம்மூஸ் என்று பெயரிடப்பட்டது. அவன் நட்சத்திர கடவுள் என்று பெயர் பெற்றான். என கருமையான தேவஜனமே, எல்லா அந்தகார லோகாதிபதியினுடைய சகல இருப்பிடங்களுக்கும் இடம் கொடுத்தது இந்த காமுடைய வம்சம். ஒரு ஆள் ஒருவனை சபித்ததினால் இன்றைக்கு தலைமுறை வரையிலும் சாபத்திலும் பாவத்திலும் உட்பட்டிருக்கிறதற்கு காரணம், அன்றைக்கு ஒரு காம் சபிக்கப்பட்டான். சபிக்கப்பட்ட காமிலிருந்து வழிபட்ட தலைமுறை தான் நிம்ரோத். நீங்கள் புதிய ஏற்பாட்டிலும் கூட வாசிக்கிறோம், கானானிய ஸ்திரீ ஒருத்தி வந்து இயேசுவினிடத்தில் பிச்சை கேட்கிறார். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கானானியர்கள் சபிக்கப்பட்டு போயிருந்தார்கள். காரணம், தேவ பிள்ளைகள் இட்ட சாபம். நீங்கள் உங்கள் வாயிலிருந்து
இடுகிற சாபம் ஒரு தலைமுறை மாத்திரமல்ல, அது பல தலைமுறைகளை பாதிப்பதற்கு வல்லமை இருக்கிறபடியினால் கூலி வாங்கி சபிக்க போனவனே சொல்றா, என்னால சபிக்க முடியல, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில உங்க பிள்ளைகளை சபிக்காதீங்க, உங்க குடும்பத்தை சபிக்காதீங்க. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். தேவையற்ற சாபங்கள் முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும். நல்ல கைகளை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப தங்கச்சி இருந்தாள். காலையில 8 மணிக்கு தான் எழும்புவாள், தவறுதான். ஆனாலும் அந்த தாயார் சபித்துக் கொண்டே இருப்பார்கள். நீ ஒரு இடத்துக்கு வாழ போறவதானே, நீ ஒரு இடத்துக்கு வாழ போறவதானே, அங்க அனுபவிப்ப, அங்க அனுபவிப்பன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துல புருஷன் அவளை அடித்து உதைத்து தாயார் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். தாயார் அழுது புலம்பி பாஸ்டர் கிட்ட ஜெபிக்க கூட்டிட்டு வந்தாங்க. என் பொண்ணு ஒரே வாழத்துல வாழாவிட்டியா வந்துட்டார் பாஸ்டர். அப்போ பாஸ்டர் ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தினாரா, இந்த தாயாரிட்ட சாபம் இந்த பிள்ளையை வாழாவிட்டியாய் வீட்டிற்கு வர வைத்திருக்கிறது. இத சீரியஸ்னஸோடு கேட்கிற பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை சபிக்காதிருங்கள், உங்களை சபிக்காதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பணம் வாங்கிட்டு சபிக்க போனவனாலேயே சபிக்க முடியல, நீங்களும் நானும் சபிக்கல்ல, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். நோவா நோவா சாபமிட்டார். கானானுடைய தகப்பன் காமை சபித்தார். நீ அடிமைகளுக்கு அடிமைகளாய் இருப்பாய் என்று சொன்னார். இன்றளவும் கானான் அடிமையாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த கானானிய ஸ்திரீ வந்து பிள்ளைகளின் அப்பத்தை நாய்கள் மேஜையிலிருந்து விழுகிறதை நாய்கள் சாப்பிடுவே என்று சொல்லி விசுவாசத்தினால் அடிமைத்தனத்தை முறித்த கைகளை தட்டுக பார்க்கலாம். விசுவாசத்தினால் நல்ல கை தட்டுக. இந்த காலை ஆராதனையில தேவையற்ற சாபங்களை கர்த்தர் முறிக்க போகிறார். நல்ல கைகளை தட்டுக. தேவையற்ற சாபங்கள் முறிக்கப்பட போகிறது. காரணம் இல்லாத சாபங்கள் சில குடும்பத்தில் முறிக்கப்படட்டும். நல்ல கை தட்டுக பார்க்கலாம். உங்க பிள்ளைகள் மேல இட்ட சாபம், உங்க புருஷன் மேல இட்ட சாபம், உங்க வீட்டு மேல இட்ட சாபம், உங்களை நீங்களே சபித்த சாபம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதே நோவா சேமையும் யாபேத்தையும் ஆசீர்வதித்தார். அந்த சேமுடைய வம்சத்துல தான் ஆபிரகாம் பிறந்து கர்த்தருக்காக சாதித்தார். கைகளை உயர்த்துக பார்க்கலாம். கைகளை உயர்த்துங்களே. எனக்கு அருமையான தேவஜனமே, வரும் காலத்திற்காக நீங்களும் நானும் என்னத்தை சம்பாதித்து வைக்கிறோம்? சாபத்தை அல்ல, நல்லதை சம்பாதித்து வைக்கணும். கைகளை அசைச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தலைமுறை தலைமுறைக்கு சாபத்தை அல்ல, நன்மையானவைகளை சம்பாதித்து வைக்க கர்த்தர் கிருபை தரட்டும். நீங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க அநேகர் குடும்பத்தில் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஐ ஃபீல் தி அனாயிண்டிங். கைகளை உயர்த்தி நீங்க ஜெபிக்க. குடும்பத்தில் என்ன இழப்புகள் வந்தாலும், குடும்பத்தில் என்ன போராட்டங்கள் வந்தாலும், குடும்பத்தில் என்ன அவமானம் வந்தாலும் பேசுறதை நிறுத்துங்க. பேசுறவன் தேட மாட்டான், தேடுகிறவன் பேச மாட்டான். கைகளை தட்டி சில நிமிஷம் கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். இந்த தாயார் 1100 வெள்ளிக்காசு காணாமல் போனவுடன் வாய் கூசாமல் சாபம் கூறினாள். ஆனா வாசிக்கலாம். லூக்கா 15 அதிகாரம் 8 வசனம். லூக்கா 15 அதிகாரம் அதனுடைய 8 வசனம். லூக்கா 15 அதனுடைய 8. சீக்கிரம். லூக்கா 15:8. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனாள். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? ஆமென் சொல்லுங்களே. 1100 வெள்ளிக்காசு காணாமல் போனவ தேடுறதை விட்டுட்டு பேசுறா. ஆனா 10 வெள்ளிக்காசுல ஒன்னு காணாமல் போனவள் பேசுறதை விட்டுட்டு விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடுகிறாள். நான் சொல்லுகிறேன், வளர்ந்தவங்க ஜெபிக்க மாட்டாங்க, வளருகிறவர்கள் ஜெபிப்பார்கள். கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வளர்ந்துட்டோம், சாதிச்சிட்டோம், பெரிய ஆள் ஆயிட்டோம், 1100 வெள்ளிக்காசு அப்படின்னு பெருமை வந்தவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஒண்ணுமில்லையேன்னு சொல்லுகிறவர்கள் தேடுவார்கள். கைகளை உயர்த்துக பார்க்கலாம். 2019 வருஷம் எதை இழந்துட்டேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ சகோதரா, 2019 வருஷம் எது என் கையை விட்டு போயிட்டுன்னு சொல்லி வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றையும் நீங்க இழக்கல, ஒன்று உங்க கையை விட்டு போகல, எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. நீங்க தேடினா அதை கண்டடைவீர்கள். தேடுகிற எவரும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒன்னு காணாம போன ஒன்னு தூஷிக்கிறோம், அவமானப்படுத்துறோம், நிந்திக்கிறோம்.
அந்த சகோதரியை குறித்து யூதருடைய பாரம்பரியம் சொல்லுகிறது, விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடுவது யூதருடைய கல்ச்சர்ல சாதாரணமானதல்ல. ஏனென்றால் நம்மளை போல மொசைக்கு, நம்மளை போல கிரைனைடு வீடு கிடையாது. அவர்கள் நாணல் துண்டுகளை தான் தரையில போட்டிருந்தாங்க. இன்னைக்கு குடில்கள்ல நாணல்கள் எப்படி கிடக்கிறதோ அந்த சணல் தட்டைகளை தான் அவங்க தரையில போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல விளக்கு கீழே பட்டுச்சுன்னா தீ பிடிச்சிரும். அந்த நேரத்தில் காசு கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஒண்ணு, யூதருடைய முறைமையின்படி 10 வெள்ளி காசு எதை குறிக்கிறது தெரியுமா? நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு மணவாளன் அந்த 10 வெள்ளி காசை மணவாட்டியின் இடத்துல கொடுத்து விட்டு போவார். திருமண நாள் வரும்போது அவளிடத்தில் அந்த 10 வெள்ளி காசை கேட்பார். ஒன்று தானாமல் போனாலும் அவள் நடத்தை கட்டவள் என்று சொல்லி தெருவிலே அவளை கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு பிரமாணம் யூதர்களிலே உண்டு. அதனால் தான் ராத்திரியில இவ சும்மா தேடல, நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சிட்டா என்ன கேவலப்படுத்திடுவாங்க, என் மானத்தை கப்பல் ஏத்திடுவாங்க. அவ்வளவு சீரியஸ்னஸோட தேடினா அவளுக்கு கிடைத்தது. அப்படியானா ஒரு சபை எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? சோபா செட்ல உட்கார்ந்து கால் நீட்டி போட்டு ஆமென் பாப்கார்ன் சாப்பிட்டு ஜெபிக்கிறதல்ல. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடணும். நாளைக்கு நான் வெளியில போகும்போது என் தலை குனிஞ்சிட கூடாது, நான் அவமானப்பட கூடாது. அப்படி ஒரு தேடுதல், அப்படி ஒரு தேடுதல் நமக்குள்ள வரட்டும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களே. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களே. சிலர்லாம் இன்னைக்கு ஸ்டைல் ஜெபம், சோஃபால உட்கார்ந்துட்டு காலுக்கு மேல கால் போட்டுட்டு எல்சிடி டிவி பார்த்துட்டு சேனல் மாத்தி ஜெபிக்கிறாங்க. ஆனா இவ அப்படி ஜெபிக்கல. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி இவ தேடுகிற நோக்கத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இது கிடைக்கலன்னா பரவாயில்ல, கிடைச்சா பரவாயில்லன்னு இல்ல, கிடைச்சே தீரணும். இல்லனா எனக்கு அவமானம், கிடைக்கலன்னா அவமானம், கிடைக்கலனா நாளைக்கு என்ன கல்லெறிஞ்சிருவாங்க, கிடைக்கலனா என் மானத்தை காப்பாத்தினது இத்தனை வருஷம் என் கற்பை காப்பாற்றி வந்தது அர்த்தம் இல்லாம போயிடும். கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்ங்கிற ஒரே நோக்கத்துல தேடினா கிடைச்சது. கிடைச்ச உடனே நாளைய தினத்துல எந்த இடத்துல அவளை கல்லெறிஞ்சு கொல்லணுமோ அதே இடத்துல போய் கதவை தட்டி சாட்சி சொல்லுகிறார். கைகளை தட்டுக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தேடுதல் எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா தேடுகிறதல்ல, கிடைக்கணும் கிடைக்கணும். கிடைக்கலன்னா போக முடியாது. கூடுமான அளவு நல்ல இடத்துல தான் நான் தங்குறேன், நல்ல வீடுகளில் தான் என்ன அக்காமடேட் பண்றாங்க. ஆனா ஒரு குருவி ஒரு வீட்டில் தனித்து இருக்கிறது போல தான் உட்கார்ந்துருப்பேன். ஏதாவது கிடைக்கணுமே, ஏதாவது கிடைக்கணுமே. கிடைக்கலன்னா நாளைக்கு போய் என்ன சொல்ல முடியும்? ஏதாவது சொல்லணும்னா கிடைக்கணுமே கிடைக்கணுமே. கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலன்னா அப்படி இல்லை, அது வேற. கிடைச்சே ஆகணும். கிடைக்கலன்னா நாளைக்கு போய் நிற்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனுடைய வைராக்கியம் அப்படி மாறணும். கிடைச்சே தீரணும். தேவ சமூகத்தில் இருக்கும்போது கிடைச்சே தீரணும், இல்லைன்னா போக மாட்டேன். வாலிப பிள்ளைங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், இப்படி ஒரு வைராக்கியம் உனக்குள்ள எழும்பட்டும். கிடைச்சா பரவாயில்ல. சிலருக்கு அசால்ட் ஆச்சு. பைபிள் படிக்கும்போது கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா கிடைக்கணும். கிடைக்கலன்னா நாளைக்கு நான் கேவலப்பட முடியாது. நீங்க ஜெபிக்கிறீங்களா? இல்ல. I used to pray. இன்னைக்கு நான் ஜெபிக்க உட்கார்ந்துருக்கிறேன். நாளைக்கு காலையில நான் அங்க போய் நிற்கணும். ஒண்ணும் இல்லாம போய் நிற்க முடியாது. ஆண்டவரே கை உயர்த்துங்களேன் ப்ளீஸ். எத்தனை பேர் இப்படி ஜெபிக்க போறீங்க? ஒண்ணும் இல்லாம போய் நிற்க முடியாது. இல்ல 9 வெள்ளி காசு இருக்கு, வேண்டாம், அந்த 1 வெள்ளி காசு எனக்கு வேணும். கை உயர்த்துங்களேன். அந்த 1 வெள்ளி காசு, அந்த 1 வெள்ளி காசு. கைகளை உயர்த்துங்க. சிலரோடு கர்த்தர் இடைபடுகிறார். காணாமல் போல இருக்கிறது வேண்டாம். கைகளை உயர்த்தி ஜெபிங்க. இருக்கிறது வேண்டாம், காணாமல் போனது எனக்கு வேணும். நாளைக்கு நான் கேவலப்பட்ட கூடாது. நாளைக்கு என்ன சந்தி சிரிக்கும், நாளைக்கு என்ன கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. எப்படியாக நைட்டுக்குள்ள நான் தேடி. இப்படி ஒரு தேடுதல் நம்ம சபைக்குள்ள வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு தேடுதல், இப்படி ஒரு வாலிப தங்கச்சி ஜெபிக்க தொடங்கினா உன் காலேஜ சும்மா விட்டுருவாரா? இப்படி ஒரு சகோதரன் ஜெபிக்க தொடங்கினா தூத்துக்குடியிலிருந்து ஒரு எழுப்புதல் வராமல் இருப்போம். கைகளை தட்டுக பார்க்கலாம். ஆனா நம்ம ஜபலாம் என்ன தெரியுமா? தேடுவோம், கிடைக்கல, என்ன செய்ய முடியும்? 9 வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்களேன். எழுப்புதல் தலைமுறை அப்படிப்பட்ட தலைமுறை அல்ல. 9 இருக்கு ஆண்டவரே, 9 இருக்கு, இந்த 1 எனக்கு வேணும். கை உயர்த்துங்களே. சபை எதுக்காக அழைக்கப்பட்டுச்சு தெரியுமா? இருக்கிற 99 கவலைப்படுவதற்கல்ல, காணாமல் போன அந்த 1 தேட.
இருக்கிற வாலிப பிள்ளைங்களை பார்த்து நான் கேட்கிறேன், வாலிப சகோதரர்களோடு நான் கேட்கிறேன், உங்க ஜெபம் ஃபார்மாலிட்டி பிரேயரா இருக்கக்கூடாது. உங்க ஜெபம் உப்பு சப்பு இல்லாத ஜெபமா இருக்கக்கூடாது. தந்தா போறேன், இல்ல நான் இங்க சாகுறேன், எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும், எனக்கு நான் வெளியில போய் 4 கதவை தட்டி நான் சொல்லணும்னா ஐ நீட் a revelation. சும்மா போக முடியாதுங்க, சும்மா போக முடியாது, சும்மா போக முடியாது. ராத்திரி முழுவதும் அவ தேடி இருப்பா விளக்க கொளுத்தி. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வரும், எல்லாருக்கும் தூக்கம் வரும். ஆனா கண்ணை பிடிச்சு இழுத்து தேடுறதுனால தான் காலையில வந்து இன்னைக்கு ஒவ்வொரு கதவை தட்டுறோம். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க சபையில ஒவ்வொரு பிள்ளைகளை அப்படி மாற்றுங்க. சொல்லுங்க, நாங்க பேசுறதை நிறுத்த போறோம், தேட போறோம். சொல்லுங்க, பேசுறதை நிறுத்த போறோம். கர்த்தர் சொல்றாரு, 9 வெள்ளிக்காசு இருக்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த ஒரு வெள்ளிக்காசு கிடைச்ச உடனே மான போல துள்ளி ஓடினா பாருங்க, இந்த வருஷம் அது நடக்கும். கைகளை தட்டி அது நடக்கும். சில வாலிப பிள்ளைகளுக்கு சிலருடைய பிசினஸ்ல அது நடக்கும். கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. சில மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. சிலர் மேல ஒரு மகிமாய் மற்றவர்கள் தூங்குகிறது போல நீ தூங்காமல் தூங்குகிறவர்களை விட்டு நீ எழுந்திரு. கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. சும்மா 100 ரூபாய் 500 ரூபாய் காணிக்க போட்டுட்டு போறவர்கள் அல்ல, தேடுகிறவர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு வசனம் படிச்சிருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 8 நாம் ஜெபிப்போம். வரும் காலத்துக்காக என்னத்தங்க சம்பாதிச்சு வைக்க போறோம்? வரும் காலத்திற்காக வாசிக்கலாம். வரும் காலத்திற்காக லூக்கா 11:5. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணம் இடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டான். கவனிங்கள், ஒரு சிநேகிதனுடைய வீட்டிற்கு இன்னொரு சிநேகிதன் போகிறான். அந்த சிநேகிதனுக்கு கொடுப்பதற்கு இவனுக்கு ஒன்றுமில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒன்றுமில்லை. கை உயர்த்தி சொல்லுங்களேன், ஒன்றுமில்லை. கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனுப்பியிருக்கலாம். ஆனா அப்படி அனுப்பல. ஒன்றுமில்லைன்னு சொன்ன உடனே அவனை இவன் வீட்டுல உட்கார வச்சுட்டு இவன் என்னுடைய சிநேகிதன் வீட்டு கதவை தட்டி கேட்கிறான். என் வீட்டுக்கு ஒரு சிநேகிதன் பாதி ராத்திரியிலே வந்திருக்கிறான், அவனுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, 3 அப்பத்தை கடனாக தர வேண்டும் என்று கேட்டான். உடனடியாக வீட்டிற்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். எனக்கு அருமையான தேவஜனமே, இவன் அப்பம் கேட்க போகிறான். ஆனா வீட்டுக்குள் இருக்கிறவன் சொல்லுகிறான், என்னை தொந்தரவு செய்யாதே, don't disturb me. இவன் தனக்காக கேட்க போகவில்லை, இவன் மற்றவனுக்காகத்தான் கேட்க போகிறான். ஆனால் அவனுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? என்னை தொந்தரவு செய்யாதே, don't disturb me. என் பிள்ளைகள் என்னோடு படுத்து விட்டார்கள், கதவு பூட்டியாகிவிட்டது, இதோ நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுகிறது persistence and insistence. persistence என்றால் விடாமுயற்சியோடு, ஆமென், விடாமுயற்சியோடு தட்டிக்கொண்டே இருந்தானா. இன்சிஸ்டன்ஸ் என்றால் வற்புறுத்தி தட்டிக்கொண்டே இருந்தானா. தூங்கி கிடந்தவன் யோசித்தானா, அவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தம் எழுந்திருந்து அவனுக்கு கொடுக்கிறது போல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒன்று நாம கொடுக்கிறவர்களா மாறணும் அல்லது தட்டுகிறவர்களாய் மாறணும். கைகளை தட்டி நல்லா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சபையில ஒன்னு கொடுக்கணும் அல்லது தட்டணும். சொல்லுங்க, கொடுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை பிரதர், ஆனா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, இல்லையே
தட்டுகிறோம், தட்டுகிற எவனுக்கும் அது திறக்கப்படும். கைகளை உயர்த்துங்களே. இவன் யாருக்காக தட்டுகிறான் தெரியுமா? தன்னிடத்திலே தேடி வந்தவன், தன்னிடத்திலே பசியோடு வந்த ஒருவனை நான் சும்மா அனுப்ப முடியாது, என்கிட்ட இல்லதா, ஆனா தட்டியாகிலும் நான் வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு சபையில் அப்படி ஒரு மாற்றம் நடக்க போகிறது. இன்னைக்கு நாம கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்க முடியாதவைகளை தட்டி வாங்கி கொடுக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இவன் தனக்காக கதவை தட்டவில்லை. இவன் யாருக்காக கடன் கேட்டான் தெரியுமா? தன்னிடத்தில் பசியாய் வந்திருக்கிற ஒருவனுடைய வயிற்று பசியை ஆற்றக்கூடிய ஒரு தலைமுறை வரும் காலத்திற்காக நீங்களும் நானும் சம்பாதித்து வைக்க வேண்டியது எதை தெரியுமா? ஒரு தலைமுறையை திருப்திப்படுத்த. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஒண்ணுல இந்த வருஷம் கொடுக்கிறவர்களா மாறணும் அல்லது தட்டுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றணும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களே. இவன் புரிந்து கொண்டான், என்னிடத்தில் வந்தவனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனா என்னால ஒண்ணு முடியும், தட்ட முடியும். எத்தனை பேர் இன்னைக்கு தட்ட போறீங்க? எத்தனை பேர் தட்ட போறீங்க? ஆபிரகாம் ஆண்டவருக்கு யாருங்க? சிநேகிதன். ஆபிரகாம் யாருக்காக கதவை தட்டினான் தெரியுமா? லோத்துவுக்காக. மோசே ஆண்டவருடைய சிநேகிதன். யாருக்காக கதவை தட்டினார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. For whom you are knocking the door. நீங்க யாருக்காக கதவை தட்டுகிறீர்கள்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை இன்னதென்பதை உங்களால் அனுபவிக்க முடியும். கைகளை தட்டுகளை. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போதுதான் பூட்டப்பட்ட கதவுகளையும் கர்த்தர் உங்களுக்காக நமக்காக திறப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஒருவேளை கொடுப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் தட்டுவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். 5 புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் அவரிடத்தில் வந்து கேட்டார்கள், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுக்க வேண்டும். அப்போ புத்தி உள்ளவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் போகாதபடிக்கு கடையில் போய் வாங்கிக்கோங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடையில் போய் வாங்குறதுக்கு எங்களுக்கு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடையில் போய் வாங்குறதுக்கு ப்ளீஸ் நீங்க சொல்லணும், கடையில் போய் வாங்குறதுக்கு எங்களுக்கு தெரியும். உங்களை நம்பி வந்தவங்களை நீங்க கடைக்கு அனுப்பக்கூடாதுங்க. ஆமென் சொல்லுங்களே. பக்கத்தில் உங்களை நம்பி வந்தவங்களை ஹோட்டலுக்கு அனுப்பக்கூடாது. ஆமென் சொல்லுங்களே. கொடுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுக்கணும். கொடுக்க முடியலன்னா தட்டணும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஊர்ல எத்தனையோ பணக்காரங்க வீடு இருக்கு, ஆமாவா இல்லையா? ஆமென் சொல்லுங்களே. ஆனா அன்றாட காட்சியா இருக்கிற சிலர் வீட்டை கதவை தட்டி ஒரு 1000 ரூபாய் தாங்கக்கானு ஏன் கேட்கறாங்க தெரியுமா? பணம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இவங்களை போனா தருவாங்க, இல்லைன்னா யார்கிட்டயாவது வாங்கி தருவாங்கங்கிற நம்பிக்கை. அப்ப அப்போஸ்தல அக்னி ஐக்கியத்தை தேடி ஒருத்தவங்க வந்தா அவங்களை சும்மா அனுப்பக்கூடாது, கொடுத்து அனுப்பணும், அல்லது தட்டி வாங்கி கொடுத்து அனுப்பணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்களே. கவனிங்க, இந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகளை ரொம்ப பெருமையா நம்ம பேசுறோம். ஆனா கவனிங்க, இந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகள் 5 புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு கொடுப்பதற்கு இல்லாததுனால கடைக்கு அனுப்பி விட்டாங்க. கடைக்கு போயிட்டு வர்ற வழியில மணவாளன் வந்து விட்டார். 5 பேர் கைவிடப்பட்டார்கள். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? 5 புத்தி உள்ளவர்கள். இவர்கள் கொடுத்திருந்தால் அவர்களும் தேவராஜ்யத்திற்கு அவகாசிகளாய் மாறி இருப்பார்கள். கர்த்தர் இதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? எத்தனையோ பேரை இழந்துட்டோம். கைகளை உயர்த்துங்களே, கண்களை மூடுங்களே, அப்படி எழுப்பி நிற்கலாம். எத்தனையோ பேரை இழந்துட்டோம். கொடுக்க முடியாததுனால, உங்ககிட்ட ஜெபத்தை தேடி வந்தவர்களுக்கு கொடுக்க முடியாததுனால எத்தனையோ பேரை இழந்துட்டோம். கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்களே. உங்ககிட்ட தேடி வந்தவர்களுக்கு கொடுக்க முடியாததுனால, தம்பி கண்ணை மூடுங்க, சகோதரி கண்ணை மூடுங்க, ஐயா அம்மா கண்களை மூடி கைகளை உயர்த்துக்க பார்க்கலாம். கொடுக்க முடியாததுனால எத்தனையோ பேரை இழந்துட்டோம். கைகளை உயர்த்துங்களே ப்ளீஸ். ஷபா ரகசிய அந்த நப்ரவுடியாத லகசி. கொடுக்க முடியாததுனால இழந்துட்டோம். ஒண்ணுல எங்களை கொடுக்கிறவர்களா மாற்றணும், அல்லது தட்டுகிறவர்களா எங்களை மாற்றணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ப்ளீஸ், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு யாரும் பேசக்கூடாது ப்ளீஸ். கைகளை உயர்த்துங்க. தேங்க்யூ லார்ட். எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் நல்ல தைரியமா தெரியும். ஒரு விஷயம் மாத்திரம் நல்ல தெரியும். பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவுகிறார். கொஞ்சம் சீரியஸ்னஸோட கைகளை உயர்த்தி
வரும் காலத்திற்காக நாங்க என்னத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம்? வரும் காலத்திற்காக என்னத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் ஆண்டவரே? ஒரு தலைமுறைக்காக. ஒருத்தன் கடனை சம்பாதிச்சு வச்சு போயிட்டான். ஒரு கூட்டம் பகையை சம்பாதிச்சு வச்சு போயிடுச்சு. காமுடைய வம்சம் சாபத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிடுச்சு. நீங்க என்னத்தை சம்பாதிச்சு வைக்க போறீங்க? நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க ப்ளீஸ். உங்களை ஜெபத்தில் நடத்தணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். என்ன சம்பாதிக்க போறீங்க? ஒரு தீர்க்கதரிசி, அவன் ப்ராஃபட், அவன் கர்த்தருக்கு பயப்படுறவன் தான், ஆனாலும் கடன்காரன். ஆண்டவரே, வரும் காலத்துக்காக நான் என்னத்தை சம்பாதிச்சு வைக்கிறேன்? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்களேன். தாவீது தன் தலைமுறைக்காக நல்லதை சம்பாதித்து வைத்து விட்டு போனா. தேவ பக்தியை சம்பாதிச்சு வைங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவ பக்தியை சம்பாதிச்சு வைக்க போறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி தான் இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற, தங்கச்சி கண்ணை மூடுமா, இந்த கண்ணை மூடுங்க. இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. நான் தைரியமா சொல்ல முடியும், நான் ஜெபிச்ச நாட்கள் வீண் போகவே இல்லை. நான் உபவாசிச்ச நாட்கள் வீண் போகவே இல்லை. நீங்க கேட்டு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருக்காக பயன்படுகிற எந்த தேவ மனுஷங்கிட்ட கேட்டு பாருங்க. காடுகள்ல வனாந்தரங்கள்ல போய் முழங்கால் படியிட்டு அழுத நாட்கள், ஜெபிச்ச நாட்கள், முழங்கால் படியிட்டு பைபிள் படித்த நாட்கள் எல்லாம் வீணா போகல. வீணா போகாதது ஒன்னே ஒண்ணுதான், பணம் வீணா போயிரும், நிலம் வீணா போயிரும், ஆனா ஜெபம் வீணா போகாது. கை உயர்த்துங்க ப்ளீஸ். நீங்க ஜெபிக்கணும். எனக்காக பிரசங்கம் பண்ணல. கைகளை உயர்த்துங்க வாலிப பிள்ளைங்க. நீ ஜெபிக்கிற ஜெபம் இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஜீவனுக்கு வாக்குத்தத்தம் உள்ளது. ஐஸ்வர்யவானை போல சரீர முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா? லாசருவை போல இனி வருகிற ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா? வேதம் சொல்லுகிறது, கொர்நேலியு ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஜெபிக்கிறவனை நம்பி தேவன் எதையும் கொடுப்பார். இந்த வருஷம் ஜெபிக்கிறவர்களை நம்பி பெரிய பெரிய திட்டங்களை கர்த்தர் தரப்போகிறார். நல்ல கை உயர்த்தி நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஜெபிக்கிறவர்களை ஜெபிக்கிறவர்களோடு கர்த்தர் இணைப்பார். ஜெபிக்கிற கொர்நேலியுவை ஜெபிக்கிற பேதுருவோடு இணைத்தார். மூன்றாவதாக, ஜெபிக்கிறவனை ஒருத்தரும் எதிர்பேச முடியாது, வாய் அடைச்சு போயிடும். ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஜெபம் பண்ணுவதுதான் சித்தம். ஹalleluya. ராம் செகோனி அந்தல பிரௌடி லீப்ரஸ் மஹந்தல பிரௌடியாத நகசியா. தேவ பக்தி உள்ளவன் ஒருவேளை இன்னைக்கு தரையில கிடக்கலாம், படியில கிடக்கலாம், ஆனால் தேவ பக்தி உள்ளவனை ஆபிரகாமுடைய மடியிலே உயர்த்துகிற வருஷம் 2019 வருஷம். உன்னை பரியாசம் பண்ணின, உன்னை நிந்தித்து அவமானப்படுத்தின ஐஸ்வர்யவான்கள் உன் விரல் நுனியாகிலும் என் மேல் படாதா என்று கேட்கக்கூடிய வருஷம் வருகிறதற்காய் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ரபபபகதரபா. உன்னை பரிகசித்தவர்கள், உன்னை அற்பமாய் எண்ணின சிலர், உன் கை என் மேல் படாதா, உன் ஜெபம் எனக்கு கிடைக்காதா, உன் விரலாகிலும் என் மேல் படாதா? இந்த வார்த்தை நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது. கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. Close your eyes. கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. அந்த வல்லமாய் ஜெபிக்கிறவனை, ஜெபிக்கிறவனை ஊதா ரகதானா, ஜெபிக்கிறவனை நம்பி புதிய திட்டங்கள் வருகிறது. இந்த சபைக்கு இந்த திட்டங்கள் வெறும் ஆரம்ப திட்டங்களே. இனிதான் பெரிய பெரிய திட்டங்களை அநேக சகோதரிகள் மேல அக்கினி விழுகிறது. இவ்வளவு நாட்கள் உனக்கு எதிராய் நின்றவர்கள் வாய் பேசக்கூடாதபடி ஒரு ஜெபாவி பின்னாடி இருக்கிற சிலர் மேல அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. ஓ ராபா, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. தேவ பக்தி உள்ளவர்களை, தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் 2019 உயர்த்தி பிடிக்க போகிறார். குளத்தை கலக்கி விடும்போது நாங்க இறங்க போறோம். இவ்வளவு நாட்கள் சும்மா ஜெபிச்சோம், சும்மா ஆராதித்தோம், சும்மா சபைக்கு வந்தோம். இனி குளத்தை கலக்கி விடும்போது நாங்க இறங்க போகிறோம். எப்பேற்பட்ட காரியங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு பதில் தரப்போகிறார். ஏனென்றால் 2019 தூத்துக்குடி மாவட்டத்தை கர்த்தர் கலக்கி விடுகிறார். கைகளை தட்டுக, கலக்கி விடுகிறார். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். ஓ ரபா சே ரிதலத ரடியா. ஓ ரபா, சிலர் மேல அந்த வல்லமாய் ஓ தரகபாசி. ஓ ரக
பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் குளத்தை கலக்கி விடும்போது இறங்க போறோம். இனி கிராம ஊழியம், சுவிசேஷ கூட்டம், குளத்தை கலக்கி விடும்போது இறங்க போகிறோம். தேவபக்தி, தேவபக்தி. குடும்பத்தோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வரும் காலத்திற்காக தேவ பக்தியை சம்பாதித்து வைத்து விட்டு போங்கள். இரண்டாவதாக சாபம். ஒரு விஷயம் காணாமல் போனால், ஒரு விஷயம் தொலைந்து போனால், பேசுவதை நிறுத்திவிட்டு தேட தொடங்குங்கள். கைகளை உயர்த்துங்களே, பேசுறதை நிறுத்துங்க. நம்ம சபை பேசுறதை குறைக்க போறோம். ஆமென் சொல்லுங்களே. பேசுறதை குறைக்க போறோம். பேசுகிறதை குறைக்கிறவர்கள் தேடுவார்கள். 1100 வெள்ளிக்காசு தொலைந்து போனவ நிர்விசாரமா தேடாம இருக்கிறா. ஆனா ஒரு வெள்ளிக்காசு காணாம போனவ சீரியஸ்னஸோட தேடுகிறா. இந்த கடைசி காலத்துல அப்படி ஒரு தலைமுறை எழுப்ப போகிறார். பெரிய பெரிய இழப்புகளை சந்திச்சவங்க இன்னைக்கு ஊதாரித்தனமா பேசிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனாலும் நாங்கள் அதை முக்கியத்துவம் கொடுத்து தேடுவோம். எப்படி தேட போறோம் தெரியுமா? கவனிங்க, எப்படி தேட போறோம் தெரியுமா? கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலனா போகட்டும் இல்ல, கிடைச்சே தீரணும். நாங்க வெளியில போகும்போது அதை கொண்டு தான் போவோம். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. கிடைச்சே தீரும். 2018 எது தொலைந்து போனதோ அதை 2019 வருஷம் கையில் எடுக்க போகிறோம். ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. உடாபரகா ஷிகாதரபா உடாரமா சந்தரகதியா. என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு கொடுப்பதற்கு இல்லாவிட்டாலும் தட்டுவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். மற்றவர்களுக்காக தட்ட போகிறேன். தூத்துக்குடி மாவட்டத்திற்காக கர்த்தருடைய கதவை தட்ட போகிறேன். தமிழ்நாட்டிற்காக கர்த்தருடைய கதவை தட்ட போகிறேன். இந்தியாவுக்காக தட்ட போகிறோம். பூட்டி ஆயிற்று என்று சொன்ன விஷயங்களையும் AFF தட்டுமானா திறக்கும். கைகளை தட்டுகளை. ஏனென்றால் நாம தட்டுகிறது சுயநலம் இல்லாமல் தட்டுகிறோம், சுயநலம் இல்லாமல் தட்டுகிறோம். நம்முடைய சபைக்காக மாத்திரமல்ல, தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நாம் கதவை தட்டுகிறபடியினால் பூட்டப்பட்ட கதவுகளும் நமக்காய் திறக்கப்படும். ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. வரும் காலத்திற்காக ஒரு நல்ல ஆதாரம், ஒரு நல்ல ஆதாரம். கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. அநேக சகோதரர்கள் மேல, சகோதரிகள் மேல அந்த விடுதலை வரும் காலத்திற்காக. இனி சாபம் அல்ல, பாவம் அல்ல, வியாதி அல்ல, வரும் காலத்திற்காக. கைகளை தட்டி. நமக்காக தட்டும் போது வாசல் ஒருவேளை திறக்காமல் போகலாம். ஆனால் மற்றவர்களுக்காக நீங்கள் தட்டி பாருங்கள், முடியாத கதவுகளையும் திறப்பார். ஒரு நிமிஷம் கை உயர்த்தி, கை உயர்த்தி. நீ யாருக்காக கதவை தட்டுகிறாய்? அப்போஸ்தல அக்கினி ஐக்கியமே, நாம் யாருக்காக கதவை தட்டுகிறோம்? தேசத்துக்காக தட்டுகிறோம். ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக கதவை தட்டுகிறோம். முடியாதவைகளை கூட கர்த்தர் நமக்காக திறந்து தருவார். நல்ல கைகளை உயர்த்துக பார்க்கலாம். வரும் காலத்திற்காக இவ்வளவு நாட்கள் சாபத்தையும் வியாதியையும் வறுமையையும் கடனையும் பகையையும் சம்பாதித்து வைத்தது போதும். இனி வரும் காலத்திற்காக நாங்கள் தேவ பக்தியை சம்பாதித்து வைக்க போகிறோம். அது இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இனி வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஓ ஷபபரகதனா ரிதலபரதனமா உடரப சந்தரதுவே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல